அனைவருக்கும் மாலை வணக்கம். 73வது சுதந்திர தினம் முடிந்து 74வது விடுதலை திருநாள் ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையில 2 புத்தகங்களை பற்றி பேசுவதாக திட்டம். ஆனால் பாத்தீங்கன்னா எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் 1.25 மணி நேரம் பேசினாலும் ஒரு புத்தகத்தை தான் முடிக்க முடியும் அப்படிங்கிறது புத்தகங்களுக்கு குறிப்பெடுக்கும் போது தெரிஞ்சது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, முதல்ல நான் அவ்வளவா பேச முடியாத ஒரு புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகத்தை நான் கொடுத்துடுறேன். அது நம்ம முக்குலிகா பானர்ஜியுடைய, அவங்க மானுடவியல் ஆய்வாளர், மானுடவியல்ல இணை பேராசிரியராக இருக்கிறார். அவங்க மேடம் பாத்தீங்கன்னா பதான் அன்ஆர்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை அவங்க ஏன் எழுத நேரிட்டது, இந்த புத்தகம் ஏன் அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பை தந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுகிற பொழுது, நாம இன்னைக்கு பேச போகிற இன்றைக்கு நம்முடைய இந்த உரையாடலினுடைய மையமா இருக்க போற கான் அப்துல் கஃபார் கான் சொல்லப்படுற, இல்ல எல்லை காந்தின்னு சொல்லப்படுற அவருடைய ஒரு நினைவு, அவர்களோடு இயங்கியவர்களுடைய வாய்மொழி வரலாறுகள், அவர்களோட உரையாடல் வழியாக அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி பண்றாங்க. அப்ப அதனுடைய முயற்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்கேயே போய் அந்த பக்துனிஸ்தான் சொல்லப்படுற அந்த பகுதி, பக்துனிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பகுதிங்கிறது NWFP நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸ் சொல்றாங்க. அதாவது வடமேற்கு மாகாண எல்லை மாகாணம்னு சொல்றாங்க. இது பாகிஸ்தானில் இருக்கு. இன்றைக்கு பாகிஸ்தான்ல இருக்க ஒரு பகுதி. இதனுடைய எல்லையில ஒரு இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா ஆப்கான்ல இருக்கு. அதாவது இந்த பத்தான்கள் சொல்லப்படுற பக்தூன்கள் என்ற இந்த பழங்குடியின இனம் பார்த்தீர்கள் என்றால் 2 ஆப்கானிஸ்தானிலும் இருக்கிறார்கள், பாகிஸ்தான்ல இருக்காங்க. இந்த கான் அப்துல் கஃபார் கான் இங்க இருந்து கொண்டு ஒரு காந்திய தாக்கத்தினால் பார்த்தீர்கள் என்றால் அங்க ஒரு பெரிய இயக்கத்தை முன்னெடுக்கிறார். அந்த ஹுதாய் கித்மத்கர்ஸ் அப்படிங்கிறார். அதாவது இறைவனின் சேவகர்கள் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஹுதாய்னா இறைவன், அவருடைய சேவகர்கள் அப்படிங்கிறதான் பொருள். அவருடைய அந்த வாழ்க்கையை இவங்க தேடும் பொழுது அவரை பற்றி பல்வேறு வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு. டெண்டுல்கர் எனப்படுகின்ற காந்தியோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அப்புறம் பியாரலால்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இவர்கள் எழுதிய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாவற்றிலுமே மையமாக யார் இருக்காங்கன்னு பார்த்தா, ஏதோ காந்தியின் வழியில் வந்த ஒருவர், காந்தியினுடைய தாக்கத்தினால் ஈடுபட்ட ஒருவர் அப்படி என்கிற ஒரு அடிப்படையான எண்ணம் தான் இந்த புத்தகங்கள்ல இருக்கு. இந்த புத்தகங்கள்ல தனித்த ஆளுமையாக, ஒரு பெரிய ஆளுமையாக பாத்தீங்கன்னா கான் அப்துல் கஃபார் கான் காட்டப்படலை. ஏன் இந்த கோளாறு நடக்குதுன்னா, அதுக்கு முதல் காரணம் காந்தியினுடைய அணுக்க தொண்டர்களாக இல்ல காந்தியை பின்பற்றவங்களா இருந்ததுனால, டெண்டுல்கர் கிட்டையும் பியாரலால் கிட்டையும் ஒரு காந்தி மீதான ஒரு நெருக்கம் இருந்ததுனால காந்தியை முன்னிறுத்தி இந்த புத்தகங்கள் எழுதுனாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ப்ராப்ளம் கான் அப்துல் கஃபார் கான் கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். கான் அப்துல் கஃபார் கான் பெரிதாக நினைவலைகள் எழுதாதவரோட ஒரே ஒரு சுயசரிதை இருக்கு. அதை தவிர்த்து அவர் பெரிதாக எழுதியவர் கிடையாது. அவருடைய கடிதங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப கச்சிதமாக திட்டமிடப்பட்டதாக இருக்கும். அதிலும் அவர் உள்ள மனதளவில் என்ன நினைக்கிறார் என்பது பெரிதாக வெளிப்படாது. அவர் சிறைச்சாலைகளில் இருந்த போது கூட சிறைச்சாலையில தன்னுடைய சிந்தனை எப்படி இருந்தது, அதுல எப்படி நான் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கறத நேரு எழுதியிருக்காரு, காந்தி எழுதியிருக்காரு. இவர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் எழுதினாலும் கான் அப்துல் கஃபார் கான் என்றைக்குமே தன்னுடைய சிறை அனுபவம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு குறிப்புகள் எழுதினவர் கிடையாது. அதை ஒரு சோம்பலான ஒரு விஷயமாகவோ இல்ல அது ஒரு பத்தான் செய்யக்கூடிய செயலாகவோ ஒரு நினைக்கவில்லை என்பதால் கான் அப்துல் கஃபார் கான் என்னதான் நிஜமா நினைச்சாரு, கான் அப்துல் கஃபார் கான் எப்படி எல்லாம் யோசித்தார் ஒரு கட்டங்கள்ல அப்படிங்கிறது நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, அவர் தன்னுடைய தாய்மொழியான பக்துன் மீது ஒரு பெரிய அன்பும் ஒரு பெரிய பற்றுறுதியும் கொண்டவர். அப்படி இருந்ததுனால அவர் அது சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டாரே அன்றி அவர் தன்னுடைய எழுத்துக்களை, அவருடைய சிந்தனைகள், அவருடைய எழுத்துக்கள் பெரிய அளவில் மொழியாக்கம் செய்யப்பட்டு பிற மொழிகளுக்கு வரவில்லை. சோ இந்த மாதிரி சிக்கல்களாலும் அவரை புரிந்து கொள்வதில் ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்கு. முக்குலிகா பானர்ஜி ஏன் இந்த ஆளுமையை தெரிந்துக்க முயற்சி பண்றாங்கன்னா, கான் அப்துல் கஃபார் கான் 1990க்கு முன்னாடி இறக்கிறார். அவருடைய ஒரு 90 வயதுக்கு மேல் வாழ்ந்த ஒரு காலத்தில் அவர் இறக்கிறார். அவர் மரணம் அடைந்த பொழுது ஆப்கன் சோவியத் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரில் அமெரிக்காவும் பங்கெடுத்திருந்தது. பங்கெடுத்துக் கொண்டிருந்த ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, இரு பக்கமும் ஆப்கன் பாகிஸ்தான் இரு நாட்டிற்கு இடையே அந்த எல்லையில நடந்திருந்த அந்த போரில ஒரு பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வன்முறை தாண்டவம் அடைகிறது. இரு தரப்பும் கடுமையாக மோதிக்கொள்கிறது. அப்ப இந்த பல்வேறு தரப்பினர் மோதிக்கொண்ட அந்த சூழல்ல கான் அப்துல் கஃபார் கான் என்கிற இந்த பத்தானியர்னு சொல்றவருக்கு பிடிக்காது. பக்துன் இறந்து போனதால் இரு தரப்பிலும் ஒரு நாளைக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கிறார்கள். கான் அப்துல் கஃபார் ஒரு ஆளுமை இறந்த உடனே எல்லைகளை கடந்து இரு தரப்பும் போர் நிறுத்தம் அறிவிக்கிறார்கள். இன்னொன்று, அந்த ஒரு நாளைக்கு இருபக்க எல்லையில் இருக்கிற மக்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக
நடக்க முடியும், விசா இல்லாமல் எந்த அனுமதி இல்லாமல் அவர்கள் போக முடியும் அப்படி என்கிற ஒரு அனுமதி தரப்படுகிறது. எல்லைகளை கடந்து பக்தூனியர்கள் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும், ஒரு பக்துனிஸ்தான் அமலுக்கு வர வேண்டும், ஒரு பக்துனிஸ்தான் நிஜமாக வேண்டும் என்று கனவு கண்ட அந்த கனவினுடைய ஒரு நீட்சியை அங்க பார்க்க முடிந்தது. அப்ப முக்குலிகா பானர்ஜி என்ன பண்றாங்கன்னா, கிளம்பி அவரோடு போரிட்ட ரெட் ஷர்ட்ஸ் சொல்லப்படுற அந்த செஞ்சட்டை படை அவர்களை நோக்கி போகிறார்கள். அவங்களோட நேர்முகம் நிகழ்த்துகிறார்கள். கான் அப்துல் கஃபார் கான் நினைவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கான் அப்துல் கஃபார் கான் எப்படி நினைவு கூறப்படுகிறார், கான் அப்துல் கஃபார் கான் ஒரு காந்தியினுடைய வழியாக வந்தவர் மட்டுமா, இல்ல கான் அப்துல் கஃபார் கானுக்கு என்ற ஒரு தனித்துவமான ஒரு சுதந்திரமான ஒரு உன்னதமான சிந்தனை இருந்திருக்கிறதா என்கிற கேள்வியெல்லாம் முக்குலிகா பானர்ஜியுடைய அந்த புத்தகத்தில் தேடலாக அமைகிறது. இந்த புத்தகம் பல்வேறு வாய்மொழி வரலாறுகளின் வழியாக எப்படி அதுவரை வன்முறை என்பதையும் பழிவாங்கல் என்பதையும் தங்களுடைய மைய நாதமாக கொண்டிருந்த ஒரு பக்தூன்கள் என்னப்படுகின்ற பழங்குடியின மக்களை எப்படி கான் அப்துல் கஃபார் கான் மாற்றுகிறார், அவருடைய செயல் சிந்தனை அவருடைய கருத்துக்கள் எப்படி மாற்றின என்பதை எல்லாம் மிக ஒரு ஒரு இயல்பான ஒரு நேர்முக வடிவிலே ஒரு பல்வேறு தரப்பினை சந்தித்து முக்குலிகா பானர்ஜி ஆவணப்படுத்தியிருக்கிறார். இதுதான் இந்த நூலுடைய சாரம். இந்த நூலை பற்றி இன்றைக்கு நாம் முதன்மையாக பேச போவது கிடையாது. ஏன்னா 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீர்கள் என்றால், கான் அப்துல் கஃபார் கானை பற்றிய தமிழ் பெரிதாக எழுத்துக்கள் கிடையாது. இந்திய மொழிகளிலே ஓரளவுக்கு தான் எழுத்துக்கள் இருக்கு, முதல் விஷயம். 2வது பார்த்தீர்கள் என்றால், ஒரு முறை அக்கா பிரேமரேவதி கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ரமாபாய் பத்தி நம்ம ஒரு டெக்ஸ்ட் தமிழ்ல கொண்டாடணும், அந்த டெக்ஸ்ட மொழியாக்கம் பண்ணணும், அவங்க பதிப்பு நடத்திட்டு இருக்கும்போது கேட்டேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, நமக்கு ஆங்கிலத்திலோ இல்ல இந்திய மொழிகள்லயோ எழுதி கொண்டிருக்கிற ஆளுமைகள் இருக்காங்க இல்லைங்களா, அது தாராபாய் எழுதியிருந்த ஆளுமைகள், தாராபாய் ஷிண்டேவாக இருக்கலாம், இல்ல ரமாபாயாக இருக்கலாம், இன்னும் மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கலாம், அது ஜெய்பால் சிங்கா கூட இருக்கலாம். இந்த ஆளுமைகளுடைய பிரைமரி டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் டெக்ஸ்டை நாம் ஆங்கிலத்தில் நமக்கு படிக்க கிடைக்கிறது இல்லை, இல்ல தமிழ்ல படிக்க கிடைக்கிறது இல்லை. இந்த மைய நூல்கள் இல்ல மைய சிந்தனையே நம்ம படிக்க வாய்ப்பு கிடைக்காதப்ப அவங்களுடைய மக்கள் எப்படி சிந்தித்தார்கள், இல்ல அவங்களுடைய தாக்கம் எப்படி இருந்ததுங்கிற வரலாறை எந்த அளவிற்கு தமிழ்ச்சகம் உள்வாங்கிக் கொள்ளும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. இதுதான் முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறேன். இப்ப கான் அப்துல் கஃபார் கான் அப்படிங்கிற பேரை பத்தியோ கான் அப்துல் கஃபாரோட வரலாறு ஒரு விடுதலை திருநாள் அன்னைக்கு ஏன் பேசணும், அவர் ஒரு இஸ்லாமியர் என்கிற அடையாளத்தில் மட்டும் இருந்தவரா, இல்ல பழங்குடியினத்தவர் என்கிற அடையாளத்தில் மட்டும் இருந்தவரா என்கிற பல்வேறு கேள்விகள் நமக்கு அலைமோதுகின்றன. அப்ப கான் அப்துல் கஃபார் கானுடைய வாழ்க்கை வரலாற்றை புரிந்து கொள்வது முதன்மையானது என்று தோன்றுகிறது. அப்பதான் ராஜ்மோகன் காந்தியுடைய கான் அப்துல் கஃபார் கான் பற்றிய நூல் ஓரளவுக்கு அந்த இடைவெளியிட்டு நிரப்புகிறது. அந்த நூல் டெண்டுல்கருடைய நூலில் இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துக்கொள்கிறது, டிஜி டெண்டுல்கருடைய நூல்ல இருந்து. ஆனால் அதே சமயத்தில் அதை தாண்டி ஹரிதேவ் சர்மான்னு ஒருத்தருக்கு கான் அப்துல் கஃபார் கான் கொடுத்த அந்த வாய்மொழி நேர்முகத்தை இதை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. அது போக இன்னும் சில நேர்முகங்கள் அவங்க குடும்பத்தினரோட உரையாடுறது, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு நூல் கட்டமைக்கப்படுகிறது. சோ முதல்ல கான் அப்துல் கஃபார் கான் யாரு, கான் அப்துல் கஃபார் கான் என்ன செய்தார், அவருடைய பின்புலம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது அடிப்படையா தேவைப்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அடுத்து கான் அப்துல் கஃபார் கானுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருந்தன, எப்படி தாக்கம் இருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுங்கிறது எனக்கு தோணுது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இன்றைக்கு ராஜ்மோகன் காந்தியுடைய அந்த நூலினுடைய அந்த மைய நாதம் இல்ல சாரத்தை ஓரளவுக்கு சொல்ல முயற்சி செய்யும். அதே போல கான் அப்துல் கஃபார் கானுடைய சுயசரிதை ஆங்கிலத்துல இலவசமாக archive.org கிடைக்குது. அதில் இருந்தும் சில குறிப்புகளை எடுத்து இங்க நான் தந்திருக்கிறேன். அதையும் இணைத்துத்தான் இந்த உரை அமைய போகிறது. ரொம்ப ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ வைக்கிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பற்றி இந்த விடுதலை திருநாள் என்று ஒரு மானுட விடுதலைக்காக பாடுபட்ட, தன்னுடைய அடையாளங்களை விட மறுத்த, அதே சமயத்தில் மானுட விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு சுவையான ஆளுமையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப நேரா நம்ம இந்த விஷயத்துக்குள்ள போக போறோம். இப்பதான் நம்ம கான் அப்துல் கஃபார் கானுடைய அந்த வாழ்க்கைக்குள்ள போகிறோம். இதை போறதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்த அந்த பழங்குடியின இனம், அவர் எந்த பழங்குடியினத்தை சேர்ந்திருந்தாரோ அந்த பழங்குடியின இனத்தினுடைய வரலாற்றை இல்ல பின்புலத்தை ஓரளவிற்கு தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எப்படிப்பட்ட ஒரு மரபு, எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாரம்பரியத்துல கான் அப்துல் கஃபார் கான் ஒரு புதிய பிரேக்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு புதிய திருப்பம் இல்ல புதிய மாற்றத்தை நிகழ்த்துறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முதல்ல போனோம்னா, இதை இப்படி சொன்னா புரியும். இது ஒரு முன்முடிவு இல்ல ஒரு ப்ரீஜுடிஸ் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ற மாதிரி கூட நினைக்கலாம். சில பேர் இஸ்லாமோபோபிக் கூட நினைக்கலாம். அந்த ஒரு ரிஸ்கோட தான் இதை நான் சொல்றேன். கான் அப்துல் கஃபார் கானுடைய
பழங்குடியின இனம்தான் முல்லா உமருடைய பழங்குடியின இனம். முல்லா உமர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒசாமா பின் லாடனுடைய மாமனார். ஒரு தாலிபான்களுடைய முக்கியமான தலைவராக இருந்தவர். அவர் இந்த பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர். இதே பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் தான் பெரும்பாலான தாலிபான்கள் ஈடுபட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் காஷ்மீரில் நடந்த அந்த முதல் பாகிஸ்தான் தூண்டி ஈடுபட்ட சுதந்திர போர் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நாம் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த போரிலே பங்கெடுத்த பக்தூன்கள் இந்த இனம்தான். இதை சொன்ன உடனே இவர்கள் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள். அப்ப இதை சொல்லுகிற பொழுது நமக்கு என்ன மனதில் பதிகிறது என்றால், டக்குன்னு நிறைய பேருக்கு என்ன சொல்லணும்னா, இவங்க நம்ம வயலண்டா இருப்பாங்க, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், இவர்கள் வாளேந்தி போரிடுவார்கள் அப்படின்ற ஒரு பொது புத்தி, பொது மனப்பான்மை நமக்கு ஏற்படுவதற்கு இயல்பான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது தவறு. அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. அவருடைய வாழ்க்கையினுடைய பண்பாடு, அவருடைய மரபிலே இன்னும் பல்வேறு அடுக்குகள் இருந்தன. அவங்க இன்னமும் வெவ்வேறு லேயர்ஸ் இருந்தது. அவங்க வெவ்வேறு சிந்தனைகள் கொண்டிருந்தாங்க. அவர்களிடம் அன்புக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் கொஞ்சம் ஆழமாக ஊடுருவி பார்க்க வேண்டியது. இந்த பத்தானியர்களுடைய தாய்மொழியான பக்தூன் என்கிற மொழி வந்து ஒரு இந்தோ ஆரிய மொழி குடும்பம். இங்க ஆரியர் என்கிற வார்த்தையை நான் ஒரு இன பொருளில் பயன்படுத்தவில்லை, ஒரு மொழி பொருள் தான் பயன்படுத்துகிறேன். அப்ப இந்த பக்தூன் மொழி என்பது ஒரு ஆரிய குடும்பத்தை சேர்ந்த மொழி. இந்த மொழியானது பெருமளவில் சமஸ்கிருதத்திற்கும் ஜெண்ட் எனப்படுகின்ற ஈரானிய பகுதியை சேர்ந்த மொழியோடும் ஒத்திருக்கிறது, அதனுடைய காலத்தை ஒத்திருக்கிறது. இந்த மொழியை பேசுறவர்களாக தான் இந்த பக்தூனியர்கள் இருக்காங்க. சோ பக்தூன் மொழியை பேசுவதால் பக்தூனியர்கள். இந்த பஷ்டூன்னு சொல்லுவாங்க அந்த மொழியை, பக்தூன்னு சொல்றோம் நம்ம. இந்த பக்தூனியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கைபர் வாயில், நம்ம கைபர் போலான் வாயில்னு சொல்லுவோம், அந்த அந்த கைபர் போலான் அந்த பாஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக வருகிற அந்த வழி, அந்த வழியினுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். அந்த வழியின் வழியாகத்தான் பெரும்பான்மையான வேறு நாட்டை சேர்ந்தவர்கள், இப்ப நாடுங்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்குன்னு சொல்ல முடியாது, பல்வேறு அரசுகள், சாம்ராஜ்யங்களை சேர்ந்தவர்கள் பயணம் செய்கிற பொழுது இதை கடந்துதான் போக வேண்டும். அப்படி இதை கடந்து போக நேருகிற பொழுது இவர்களோடு அவர்களுக்கு போர் ஏற்படுவது ரொம்ப இயல்பாக இருக்கிறது. இவர்கள் அலெக்சாண்டரை தடுத்து போர் புரிந்தவர்கள் என்கிற குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு இனங்களோடு, பல்வேறு தரப்பினரோடு, ஹன்களோடு ஆகட்டும், மங்கோலர்களோடு ஆகட்டும் என்று பல தரப்போடு தொடர்ந்து போரிடுகிற அல்ல எதிர்த்து நிற்கிற ஒரு தீரம் கொண்ட உறுதிமிக்க ஒருவர்களாக இவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இந்த பழங்குடியின இனம் இருக்கிற பொழுது இந்த இனம் என்ன செய்கிறது என்றால், இந்த இடத்தில் வந்த ஒரு மிக முக்கியமான தலைவர் என்று ஷேர்ஷா சூரியை நாம் சொல்லலாம். ஷேர்ஷா சூரியை பற்றி நமக்கு தெரியும். முகலாயர்களுடைய ஆட்சி காலத்துக்கு இடையிலே ஹுமாயூனுக்கும் அக்பருக்கும் நடுவிலே ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்த ஒரு ஆப்கானியர் என்று நமக்கு தெரியும். இன்ட்ரப்ஷனுக்கு மன்னிக்கணும், வாய்ஸ் கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. நான் ஹெட்செட் பின்னாடி போட்டேன் நான் நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. ஓகே. ஷெர்ஷா சூரி எனப்படுகின்ற இவர் வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆப்கானியர் என்று நிறைய பேருக்கு சொல்லுவார்கள். இந்தியாவை ஆண்ட ஒரு சீர்திருத்தம் மிக்க ஒரு நல்ல மன்னர் என்று ஒரு பொதுவான புத்தி. ஆனா ஷெர்ஷா சூரி என்பவர் பக்தூன் தான். அவர் ஒரு பக்தூனியர் அப்படின்னும் பொழுது, பக்தூன் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் என்னும் பொழுது, அவருடைய மரண தருவாயில அவருக்கு என்ன கனவு இருந்தது அப்படின்பது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார் என்று நமக்கு தெரியும். இந்த இப்ராஹிம் லோடியும் ஒரு பக்தூன் இனத்தை சேர்ந்தவர். இந்த இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பாபருக்கு இவர் இறக்கிற பொழுது, ஷெர்ஷா சூரி இறக்குவதற்கு முன்பு என்ன சொல்கிறார் என்றால், நான் இந்த நதிக்கரை ஓரம் இப்ராஹிம் லோடிக்கு ஒரு நினைவகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணினேன். அந்த நினைவகம் எப்ப தெரியுமா முழுமையடையும், அதற்கு எதிரிலேயே நாம் பாபருக்கும் ஒரு நினைவகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கனவு இருந்தது. அந்த கனவை நிறைவேற்றாமலே நான் இறக்கப் போகிறேனே என்றுதான் அவர் கவலைப்பட்டார். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னேஞ்சங்கிற மாதிரி தன்னுடைய மூதாதையரை யார் தோற்கடித்தாரோ அல்லது தன்னுடைய இனத்தை சேர்ந்த ஒருவரை தோற்கடித்தாரோ அவருக்கும் மரியாதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனம் ஷெர்ஷாவுக்கு இருந்தது என்பதை ஒரு பதிவு செய்கிறார். அதே மாதிரி அகமது ஷா அப்தலி என்கிற ஒருவரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பானிபத் போரிலே கலந்து கொண்ட ஒருவர், பெரிய வீச்சு கொண்ட, பெரிய வீரம் கொண்ட, இல்ல ஒரு கடுமை கொண்டன்னு கூட தான் சொல்லலாம். ஒரு நிறைய பேரை கடுமையாக போரிலே கொன்ற, கடுமை காட்டிய ஒரு ஆப்கானியர். அவரையும் ஒரு பக்தூன் தான். இப்படிப்பட்ட ஒரு நெடிய மரபு இருந்த இந்த பக்தூன்களுடைய வாழ்க்கையில நாம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த பிரிஸ்னஸ் ஆஃப் ஜியோகிராஃபின்னு ஒரு புத்தகம் உண்டு. புவியியலுடைய சிறை கைதிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லும். ஏன் வரலாறு இப்படி இருக்கிறது, நிறைய சமயங்கள்ல வந்து பார்த்தீர்கள் என்றால், ஏன் பாகிஸ்தான் இந்தியாவும் அடிச்சுக்குது, ஏன் ரஷ்யா வந்து ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் நடுவே ஒரு பெரிய தாக்கம் செலுத்துகிற ஒன்றாக இருக்குது, இதெல்லாம் நிறைய கேள்விகள் நமக்கு எழுவது நியாயம். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது அரசியல் காரணங்களாக இருக்கலாம், பொருளாதார காரணங்களாக இருக்கலாம், கலாச்சார காரணங்களாக இருக்கலாம்.
ஆனால் அந்த நூல்ல ஒரு வைக்கப்படுகிற ஒரு முக்கியமான வாதம் என்னவென்றால், புவியியல் என்பதும் ஒரு முக்கியமான காரணம். புவியியல் இப்படி இருப்பதால் புவியியல் இப்படி ஒரு 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 முக்கிய இந்த புவியியலை மாற்ற முடியாது, புவியியலுடைய சிறை கைதிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறை கைதிகளும் பக்தூன்களை சொல்லலாம். பக்தூன்கள் வாழ்ந்த அந்த பகுதியானது ரஷ்யா இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற ஆப்கான் பாகிஸ்தான் பகுதியை சேர்ந்ததாக இருக்கிறது. இந்த பகுதியை காலனியை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆண்டு கொண்டு இருக்கிறது. இந்த ஆப்கான் பாகிஸ்தான் ரெண்டுக்கும் இந்த ஏரியாவில் பக்தூன்கள் இருக்கிறதுனால ரஷ்யா எனப்படுகின்ற ஒரு பெரும் கரடி, ரஷ்ய கரடிக்கும் பிரிட்டிஷ் சிங்கத்துக்கும் இடையே மாட்டிக்கொண்டவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல மாட்டிக்கிட்டாங்க ஒரு பார்வை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அப்ப இவர்களை யார் கட்டுப்படுத்துகிறார்களோ, இவர்களை யார் தொடர்ந்து தங்கள் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறாங்களோ, இல்ல தங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களா வச்சிருக்காங்களோ, அவர்கள் தான் ஒரு பெரிய அளவுல பாத்தீங்கன்னா இந்த பகுதியை கட்டுப்படுத்த முடியும் என்கிற சூழல் நிலவுகிறது. அப்படி நிலவர சூழல்ல பிரிட்டிஷ் ஃபார்வர்ட் பாலிசின்னு ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க. இந்த ஃபார்வர்ட் பாலிசி என்னன்னா, தொடர்ந்து முன்னேறி கொண்டு பல்வேறு பகுதிகளை கைப்பற்றுவது. ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அது என்னவென்றால், 1858 இருந்து 1902 ஒரு கிட்டத்தட்ட ஒரு 44-45 வருடங்களுக்குள்ள 40 முறை பக்தூனியர்களுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் எதிராக இடையே ஒரு பெரிய போர் சச்சரவு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு குறிப்பை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இவங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு முயற்சியில் பிரிட்டிஷ் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இவர்களும் தொடர்ந்து அதற்கு திருப்பி கொடுக்கிற ஒரு பண்போடு இல்ல ஒரு 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 மரபோடு இருக்கிறார்கள். இவர்கள் ரொம்ப வலிமை மிகுந்தவர்கள், ரொம்ப எதற்கும் அடங்காதவர்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பட் இந்த வார்த்தை ஒரு பொது புத்திக்கு புரிய வைக்கும் என்பதற்காக சொல்கிறேன். காட்டில் இருப்பவர்கள் ஒரு மாதிரி கட்டுக்கோப்பற்றவர்கள், அவர்கள் பண்படாதவர்கள் என்கிற ஒரு பார்வை காட்டு மிராண்டி என்கிற வார்த்தையில் இருக்கிறது. ஆனால் காடுகள் இருப்பவர்கள் பண்பில்லாதவர்கள் என்பதே நம்மளுடைய ஒரு பொது புத்தி தான். ஆனா அந்த காட்டு மிராண்டிகள் என்று அன்றைக்கு கருதுகிற அளவிற்கு தான் இவர்களை பற்றி பொது புத்தி இருந்தது. இந்த மரபில் தான் கான் அப்துல் கஃபார் கான் தோன்றுகிறார். கான் அப்துல் கஃபார் கான் எப்படி பிறரிடம் இருந்து மாறுபட்டு இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. இந்த கேள்விக்கான பதிலை தேடுகிற பொழுது ராஜ்மோகன் காந்தி ஒரு 4-5 விஷயங்களை சொல்கிறார். அது என்னவென்றால், கான் அப்துல் கஃபார் கான் வன்முறையை நாடாமல் அமைதி வழியிலே இல்ல அகிம்சை, நான் வயலன்ஸ் என்பது வன்முறையை நாடாத ஒன்று என்றாலும் அது ஒரு கோழைத்தனம் கிடையாது. அப்ப நான் வயலன்ஸ் என்பதை பக்தூன்களிடம் கொண்டு சேர்த்தவர், அதை அங்க தீவிரமாக அமல்படுத்துவது என்பது முதல் விஷயம். இரண்டாவதாக அவர் இந்த உரையாடலை மாற்றுகிறார். அதாவது இங்க பாரசீக மொழி பேசியவர்கள் தொடர்ந்து இங்க தாக்குதல்களை நடத்திய பொழுது அவர்களை தோற்கடிப்பதில் பக்தூன்கள் வெற்றி பெற்றார்கள், ஆனால் அவர்களுடைய மதமான இஸ்லாமை இவர்கள் பற்றி கொண்டார்கள் என்று ஒரு குறிப்பை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற இவர்களிடம் வாழேந்திய மதம் இஸ்லாம் என்கிற ஒரு பொது பொருள் முன்வைக்கப்பட்ட பொழுது இவர் அந்த பொருளை மாற்றுகிறார். கான் அப்துல் கஃபார் கான் என்ன செய்கிறார் என்றால், பாத்ஷா கான் நம்ம சொல்லலாம். பாத்ஷா கான் என்ன செய்கிறார் என்றால், அவர் அன்போடு அழைக்கப்பட்ட பெயர் அது. ஒரு வன்முறையை பின்பற்றாமல் அன்பு வழியிலும் அமைதி வழியிலும் இயங்குவது, மக்களுக்காக தொண்டாற்றுவது, அடக்குமுறையை எதிர்ப்பது என்பது இஸ்லாமினுடைய அடிப்படை. அப்படி என்று அந்த பொருளையே மாற்றி இவர்களை பொருள் கொள்ள வைக்கிறார். முதல் விஷயம், அந்த பத்தானியர்களை பார்த்தீங்கன்னா அகிம்சை வழியில் கொண்டு சேர்க்கிறார். இன்னொன்று, பழிவாங்க கூடாது, இஸ்லாமியனுடையது மன்னிப்பதுதான் இஸ்லாமினுடைய மைய நாதம், அன்புதான் இஸ்லாமுடைய மைய நாதம் என்று ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். இதுக்கு ஒரு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை இன்னொரு 5-6 நிமிடங்களில் நான் சொல்லுவேன். அதற்கு பிறகு இவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மளுடைய பணியானது நாம் அனைவரும் கல்வி கற்க வேண்டும், உழைக்க வேண்டும், நாம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று ஆண்களுக்கு மட்டும் சொல்லாமல் பெண்களுக்கும் சொல்கிறார். அவர் கல்வி கற்பிப்பதையும் இன்ன பிற விஷயங்களையும் பெண்களுக்கும், நான் உங்களுக்கு இன்னொரு இதனுடைய ஒரு அடண்டமா சொல்றேன், மலாலாவும் இதே பக்தூன் இனத்தை சேர்ந்தவர் தான். ஒரு கல்விக்கான தாகத்தினுடைய விதைகள் கான் அப்துல் கஃபார் கான் காலத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பெரிய ஆலமரமாக மலாலா இருந்தார் என்று கூட சொல்லலாம். இன்னொன்று, இவருடைய ஹுதாய் கித்மதர்கர்ஸ் என்கிற அந்த அமைப்பு, செஞ்சட்டை, அந்த இறைவனின் சேவைகள் என்ற அந்த அமைப்பிலே தன்னை முன்னிறுத்திக் கொள்கிற ஒரு பழக்கமோ ஒரு பண்பாடோ இல்லை. நாம் எல்லாம் அல்ல இறைவனின் சேவகர்கள் என்று பொதுவாக கூட்டு சமூகமாக சேர்ந்து இயங்குகிற ஒரு பண்பாட்டை இவர் வளர்க்கிறார். இதை எப்படி இவருடைய வரலாற்றை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்றால், இதை ஒரு முக்கோண காதல் மாதிரி முக்கோண வரலாறு என்று பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இந்திய தேசியம், இஸ்லாமிய தேசியம், பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் சொல்லப்படுற ஆங்கில ஏகாதிபத்தியம், இது மூன்றுக்கும் நடுவில் சிக்கி கொண்ட ஒரு வரலாறுன்னு பார்க்கலாம். ஆனால்
இந்திய தேசியத்தை ஹிந்து நேஷனலிசம் என்று பார்த்தது முஸ்லீம் லீக். அதை எப்படி மாற்றி பார்க்கலாம்? அவர்களுடைய பாகிஸ்தான் பார்வையில் பார்த்தால் இஸ்லாமிய தேசியம், இந்து தேசியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், பத்தான் தேசியம். கான் அப்துல் கஃபார் கான் ஒரு பக்தூன் தேசியத்தை முன்னெடுத்த ஒருவராகவும் இருந்தார். அப்ப இந்த பத்தான் தேசியம் என்கிற 4 முனைகளில் நடந்த ஒரு சச்சரவு, உரையாடல், முரண்பாடு எல்லாவற்றினுடைய ஒரு பெரும் திரட்சியாகத்தான் நாம் கான் அப்துல் கஃபார் கானை பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படி என்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இப்பொழுதுதான் நான் இவர்களை பற்றி அவரே எழுதிய ஒரு குறிப்பு, கான் அப்துல் கஃபார் கானை எழுதிய ஒரு குறிப்பை நாம் படிக்க நேர்கிறது. அந்த குறிப்பு இதுதான். அந்த குறிப்பில் அவர் என்ன கனவு காண்கிறார் என்றால், பலுச்சிஸ்தானிலிருந்து சித்ரல் வரை இருக்கிற நம் பக்தூன்கள் அனைவரையும் ஒரே குலம் ஒரே நிறை என்று நாம் ஒன்றிணைக்க வேண்டும். நம்மளுடைய துயரங்கள் துன்பங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் நம் துயரங்களை துன்பங்களை பகிர்ந்து கொள்வதோடு மானிடத்திற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்கிற அவர், நாம் நம் கதவுகளை அணைத்துக் கொண்டவர்களாக, பண்பாடற்றவர்களாக, காட்டுமிராண்டிகளாக பிறரால் பார்க்கப்படுகிறோம். நம்முடைய வீரம் காட்டுமிராண்டித்தனம் என்று கருதப்படுகிறது. நம்முடைய சுதந்திர தாகம் சட்டங்களுக்கு அடங்காதவர்கள் என்று கருத வைக்கிறது. நம்மளுடைய விருந்தோம்பல் நாம் கையேந்துபவர்கள், கடன் வாங்குபவர்கள் என்று நம்மை அவதூறு சொல்வதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கிறது. நம்முடைய வனங்களிலே காட்டுப்பூக்கள் மலர்ந்து, அந்த மலை பள்ளத்தாக்கில் இந்த காட்டுப்பூக்கள் மலர்ந்து அவை உதிர்கின்றன. அப்படி நம்மையும் இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். நம்முடைய இல்லங்களை அடித்து நொறுக்குகிறார்கள். நம் இல்லங்கள் காணாமல் போகின்றன. ஆனால் நாம் நாடுவதெல்லாம் அமைதி, அன்பு, நல்லிணக்கம். நாம் ஒரு பெரிய ஒரு 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 கூட்டாக இந்த பக்தர்கள் அனைவரும் இணைந்து அன்பு வழியிலே நேசத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஒரு பார்வை அவருக்கு இருக்கிறது. அவர் தங்களை ஒரு ஆரிய பண்பாட்டில வந்த ஒருவராகத்தான் கருதினார். சில பேர் அவர் ஹீப்ரு பண்பாட்டில் வந்தவர்கள் சொல்வார்கள், இல்ல ஜெர்மானிய பண்பாட்டில் வந்தவர் சொல்வார்கள். இப்படி பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. இப்பொழுதுதான் நான் சொன்ன அந்த எப்படி மன்னிப்பு என்பது இஸ்லாமின் ஒரு மைய நாதமாக இவர் மாற்றினார். இல்ல இஸ்லாமுடைய மன்னிப்பு என்பது இஸ்லாமுடைய ஒரு முக்கியமான பண்பாக காலங்காலமாக இருந்திருக்கிறது. அந்த இஸ்லாமுடைய மன்னிப்பு என்கிற மைய நாதத்தை பக்தூன் மரபிலே இவர் எப்படி கொண்டு சேர்க்க என்பதை நம்ம பார்க்க வேண்டும். பக்தூனுடைய மரபிலே சில வார்த்தைகளுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தைகளுடைய பொருள் நமக்கு சில சமயங்கள்ல புரியாமல் கூட இருக்கலாம், இல்ல ஒரு அந்நியமான வார்த்தையாக கூட இருக்கலாம். அந்த பண்பாட்டை புரிந்து கொள்வதற்கு, அவர்களுடைய பண்பாட்டில் எதற்கெல்லாம் எப்படிப்பட்ட இடம் இருந்தது, பொருள் என்பதை புரிந்து கொள்ள இது ரொம்ப முக்கியம். அதனால அந்த வார்த்தைகளையும் என்னுடைய பொருளையும் ஓரளவுக்கு பார்ப்போம். முதன்மையாக ஜிர்கா என்கிற ஒன்று இருந்தது. ஜிர்கா என்பது அந்த பக்தூன் இனத்தினுடைய, பக்தூன் பழங்குடியினுடைய மூத்தவர்கள் கூடுகிற ஒரு கூட்டம். இது ஒரு ஜனநாயக ரீதியாக ஓரளவுக்கு நடந்து கொள்கிற ஒரு அமைப்பாக இருக்கு. ஜிர்கா என்பது ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கம். அடுத்ததாக மெல்மஸ்தியா, எனக்கு சரியா உச்சரிக்கிறான்னு தெரியல, பக்தூன் மொழி எனக்கு தெரியாது. சோ மெல்மஸ்தியா அப்படி என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருள், பதத்தினுடைய பொருள் என்னவென்றால், வருகிற விருந்தினருக்கு விருந்தோம்பலில் ஆகச்சிறந்த விருந்தோம்பலை தர வேண்டும், அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உணவு உண்ணும், குடிக்க நீரும், தங்குவதற்கு இடமும் கொடுத்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பண்பாடு அவர்களிடம் இருக்கிறது. இது அவருடைய 2வது பண்பு. 3வது பண்பாடும் மிக முக்கியமான பண்பாடு. அது பாதல் என்கிற ஒரு பண்பாடு. இந்த பாதல் என்பது என்னவென்றால் பழிவாங்கும் உணர்ச்சி. எவனேனும் ஒருவன் ஒரு பக்தூனை அடித்து விட்டாலோ, பக்தூனை அவமானப்படுத்தி விட்டாலோ, பக்தூனை சண்டை செய்து விட்டு அவரை தோற்கடித்தாலோ அவர்கள் அதற்கு திருப்பி பழி வாங்கியே ஆக வேண்டும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், ரத்தத்துக்கு ரத்தம். இதுதான் அவர்களுடைய பண்பாட்டிலே. ஒரு பக்கம் மேல்மஸ்தியா என்று விருந்தோம்பல் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாதல் என்கிற ஒரு பண்பாடு இருக்கிறது. இந்த பண்பாட்டின்படி பழிக்கு பழி வாங்க வேண்டும். அப்படி பழிக்கு பழி வாங்காவிட்டால் என்ன ஆகும் என்பதை அப்துல் கனி கான் என்கிற பாட்ஷா கானுடைய நெருங்கிய உறவினர் சொல்வதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அவருடைய வரிகள் இதுதான்: ஒருவேளை ஒருவர் பழி வாங்காமல் போய்விட்டால், ஒருவர் தனக்கு நேர்ந்த அநீதிக்கு வன்முறையை கையில் எடுத்து போரிடாமல் போனால், அவருடைய சகோதரர்கள் மட்டமாக பார்ப்பார்கள், அவருடைய தந்தை தூற்றுவார், அவருடைய சகோதரிகள் இழிவான பார்வை கொண்டு நோக்குவார்கள், மனைவி நீ எல்லாம் எதிர்க்க இருக்கிறாய் என்கிற தொனியில் பார்ப்பார், நண்பர்கள் அவருடைய உறவை துண்டித்துக் கொள்வார்கள். அந்த அவமானத்தை தாங்காமலே அவன் போய் அவர்களுக்கு எதிராக போர் புரிவான், தன்னுடைய உயிரை கூட கொடுப்பான். ஆனால் அவமானத்தோடு வாழ முடியாது. இந்த பாதல் என்பது, இந்த பழிவாங்கும் உணர்ச்சி என்பது வெறுமனே எதிரிகளிடம் மட்டும் கிடையாது. ரத்த உறவில் கூட இந்த பாதல் என்று வந்துவிட்டால் இந்த ரத்த உறவை தூக்கி எறிந்து விட்டு வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு பண்பாடு, ஒரு மரபுதான் பக்தூன்களிடம் இருந்தது.
இந்த மரபில் வந்தவர் தான் கான் அப்துல் கஃபார் கான். இந்த பின்புலத்தை நாம் கணக்கில் கொண்டால்தான் கான் அப்துல் கஃபார் கான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆளுமை, இல்ல ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்தை, இல்ல மடைமாற்றத்தை நிகழ்த்தியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்பதான் நாம என்ன பண்ண போறோம்னா, கான் அப்துல் கஃபார் அந்த காலத்திற்கு போக போகுது. இதுவரை சொன்னதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் செட்டிங் தான். இப்ப அவர் வாழ்ந்த அந்த பள்ளத்தாக்கு இருக்கிறது, அது எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு என்பதை பார்க்கணும். அவர் வாழ்ந்த அந்த பகுதி உத்மன்ஜாய் என்கிற ஒரு பகுதியில வாழ்கிறார். அந்த வடக்கிலும் மேற்கிலும் ஸ்வாட் என்கிற நதி ஓடுகிறது, கிழக்கிலே சிந்து நதி ஓடுகிறது. இந்த இடத்தில் தான் அவர் வாழ்கிறார். அந்த இடத்திலே அவர் வாழ்கிற பொழுது அவர் பிற்காலத்திலே சொல்லுவார், நிறைய இடத்தில் சொல்லியிருக்கிறார், நேர்முகங்களில் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தினுடைய ஆகச்சிறந்த அழகான ஒரு இடம் என்றால் அது என்னுடைய அந்த உத்மன்ஜாய் கிராமம் தான். அந்த உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிருந்திருக்கிற முறையிலே தன்னுடைய நிலம் தான் ரொம்ப அழகான நிலம் என்று அவர் சொல்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவருடைய நேர்முகங்களில் தன்னுடைய குடும்பத்து பெண்களின் பெயர்களை அவர் சொல்ல மறுக்கிறார். இதற்கான காரணம் என்ன இருக்கும் என்பதை யோசிக்கிற பொழுது ராஜ்மோகன் காந்தி 2 காரணங்களை சொல்கிறார். ஏன் கான் அப்துல் கஃபார் கானுடைய நேர்முகங்கள் ஒரு குடும்பத்து பெண்களின் பெயர்களை சொல்லவில்லை என்றால், பக்துன் மரபுப்படி அவர்கள் பெண்களின் பெயர்களை சொல்லக்கூடாது, பக்துன் மரபுப்படி பெண்களை காயப்படுத்தக்கூடாது. இந்த பின்புலத்தில் பெண்களை ஓரளவிற்கு பிற்போக்குத்தனமான பார்வையோடோ இல்ல பெண்களை ஒரு மரபான பார்வையோடு பார்க்கிற ஒரு மரபிலிருந்து ஒரு வந்தவர் என்பதை நம் நினைவில் நிறுத்திக் கொண்டால்தான் கான் அப்துல் கஃபார் கான் பெண்களுக்காக செய்ய முயல்வது, பெண்களுக்காக இயங்குவதை நாம் வேற ஒரு தத்துல புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இருக்கிற தற்கால பெண்ணிய பார்வையில் கான் அப்துல் கஃபார் கான் செய்ததெல்லாம் போதுமானது கிடையாது. கான் அப்துல் கஃபார் கான் ஒரு நவீன பெண்ணிய கருத்தாக்கத்திலே பெரிய ஒரு புரட்சியாளராக கூட இல்லாமல் தோன்றலாம். ஆனால் அவர் வந்த மரபிலே பெண்களை எப்படி பார்த்தார்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் பெண்களை யாரேனும் காதல் கொள்ள முயன்றால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும், தன்னுடைய இனத்தை சேர்ந்தால் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்கிற அளவிற்கு அவர்கள் பெண்களை காக்க வேண்டிய ஒரு மரபாக கருதி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட மரபில் இருக்கிற பொழுது கான் அப்துல் கஃபார் கான் பெண் விடுதலை சார்ந்து என்ன செய்தார் என்பதை பின்னாடி பார்க்க நேரிடும். சோ தன்னுடைய குடும்பத்தின் பெண்கள் பெயர்களை சொல்லக்கூடாது, தன்னுடைய மரபில் வழக்கம் கிடையாது என்கிற ஒன்றை நேர்முகத்தில் அவர் சொல்கிறார். ஒன்று. 2வது, இதை எப்படி வேறொரு வகையிலும் புரிந்து கொள்ளலாம் என்றால், கான் அப்துல் கஃபார் கானுடைய குடும்பத்தினுடைய பெண்கள், அவருடைய மனைவி, அவருடைய தாய் என்று பல்வேறு பெண்கள், அவருடைய 2வது மனைவியும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார்கள். அவர்கள் இறந்து போனதால் அந்த துயரமும் அவரை தொடர்ந்து வாட்டுகிறது என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது நாம் எங்க போறோம்னா கான் அப்துல் கஃபார் கானுடைய குடும்பத்துல மொத்தம் 4 உடன் பிறந்தவர்கள், மொத்தமா இவரையும் சேர்த்து ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு பெண். சோ அப்படி அந்த குடும்பத்தில் பிறந்தவர் தான் கான் அப்துல் கஃபார் கான். ஆண்களிலே கடைக்குட்டியவர். அவருடைய அண்ணனை கான் சாஹிப் என்று அழைப்போம். இவருடைய அண்ணனை பார்த்தீர்கள் என்றால் அங்க இருந்த ஒரு பெஷாவரில் இருந்த ஒரு கிறிஸ்துவ மிஷனரி பள்ளியிலே அவருடைய தந்தையை படிக்க வைக்கிறார். இவருடைய தந்தை ஆங்கிலேய அரசாங்கத்திடம் நெருக்கமாக இருந்தவர். ஒரு ஆங்கிலேய அரசாங்கத்திற்காக அந்த போர்களிலே பங்கேற்று அவர்களுக்கு உதவி புரிந்தவர். அப்படி இருந்த அவர் பெஷாவரில் இருந்த அந்த ஆங்கிலேய பள்ளியில் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிற பொழுது தன்னுடைய மூத்த பிள்ளையை அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மூத்த பிள்ளையை அவர் இங்கிலாந்திற்கு மருத்துவம் படிக்க அனுப்பி வைக்கிறார். சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் என்கிற இடத்திற்கு மருத்துவம் படிக்க அனுப்பி வைக்கிறார். அங்க மருத்துவம் படிக்க அவர் அனுப்பி வைத்த பொழுது அங்கு போய் அவர் படித்துக் கொண்டிருந்த காலத்துக்கு இடையிலே கான் அப்துல் கஃபார் கான் 1890 பிறந்த கான் அப்துல் கஃபார் கான் என்ன செய்கிறார் என்றால், ஆங்கிலேயருடைய இராணுவத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்று போகிறார். அங்கு சேர்ந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கிற பொழுது என்ன ஆகிறது என்றால், அவரோட சக பக்துன் ஒருவர் ஆங்கிலேயரை போல கிராப் பெட்டி அவர்களை போல உடை அணிந்து நிற்கிறார். அப்படி நின்ற பொழுது அங்கிருந்த மேலதிகாரி, ஆங்கிலேய அதிகாரி அவரை கடுமையா திட்டுறார். திட்டிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு பத்தானியன், நீ உன்னுடைய டர்பனத்தானியனும், நீ இதையெல்லாம் எதுக்கு அணிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையா திட்டுறாரு. அப்படி திட்டினதுனால பாத்தீங்கன்னா அவர் அமைதியா நிற்கிறார். இதை பார்க்கிற கான் அப்துல் கஃபார் கானுக்கு ஒரு ஆங்கிலேயனுக்கு இணையாக ஆடை அணியவோ அவனை போல முடியை வெட்டி கொள்ளவோ தன்னுடைய சக சகோதரனுக்கு உரிமை இல்லை என்பது என்னை முதலில் தாக்கியது. 2வது, அவருடைய மௌனம் இன்னமும் அவர் அதிகமாக தாக்கியது. அதை தாக்கியதால் அவர் அந்த இராணுவத்தில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்தார். இராணுவத்தில் சேர்ந்து ஆயுதம் ஏந்தி போரிடலாம், வாழேந்துவதுதான் ஒரு வீரம் என்று கருதப்பட்ட ஒரு மரபிலே போர்களுக்கு உயிர் விடுவதுதான் தன்னுடைய மரபினுடைய ஆகச்சிறந்த வெற்றி என்று கருதிய ஒரு மரபிலே போர் செய்ய போன கான் அப்துல் கஃபார் நடக்காமல் போனதால் திரும்பி வந்ததற்கு பிறகு தன் மூத்த மகனை டாக்டர் படிக்க அனுப்பிச்சிட்டோம், மருத்துவம் படிக்க அனுப்பிச்சிட்டோம், சின்ன பையனை என்ன பண்ணுவோம்னா கிளப்பி கொண்டு போய் இன்ஜினியர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா கனவு காண்கிறார். அவர் என்ன பண்றாரு, இன்ஜினியரிங் படிப்பதற்கு இங்கிலாந்துக்கு டிக்கெட் இல்லாம அவருடைய மகன் எடுத்து விட்டார். அப்படி எடுத்த பொழுதுதான் ஒரு செய்தி தெரிய வருகிறது.
அது என்ன செய்தி என்றால், அவருடைய அண்ணன் மே என்கிற ஒரு பெண்மணியை இங்கிலாந்து திருமணம் செய்து கொண்டார். அவர் ஒரு கிறிஸ்துவ பெண். அவரை திருமணம் செய்து கொண்டதால் இவங்க அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ இங்கிலாந்து போகக்கூடாது, நீ போனா ஒண்ணு கிறிஸ்டியன் ஆயிடுவ, இல்ல ஒரு இங்கிலாந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிப்ப, அது நம்முடைய மரபுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இவருக்கு தடை போட்டுறாங்க. அப்படி தடை போட்டதுனால அவர் அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் இந்தியா பகுதியில் படிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி படித்த இந்த இடைப்பட்ட காலத்துல அவர் அலிகர் முஸ்லீம் ஸ்கூலுக்கு போகிறார். அலிகர் முஸ்லீம் ஸ்கூல் ஆனது ஒரு இஸ்லாமிய தேசியத்தையும் ஒரு இஸ்லாமிய சுதந்திரத்தையும் இஸ்லாமியோட முன்னேற்றத்தையும் கனவு கண்ட ஒரு பள்ளி. அப்படிப்பட்ட பள்ளிக்கு போன அவர் அங்கு மட்டும் போகாமல் தியோபந்த் பள்ளிக்கும் போகிறார். இந்த தியோபந்த் என்பது இன்னொரு இஸ்லாமிய கருத்தாக்கம் கொண்ட ஒரு ஸ்கூல் சொல்லலாம். இந்த தியோபந்த் இயக்கமானது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக விடுதலை இயக்கத்திலே தனித்து ஈடுபட வேண்டும், அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரு 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 பார்வை கொண்ட ஒருவராகத்தான் அந்த இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தினுடைய கருத்துக்களை போய் இவர் தொடர்பு கொள்கிறார். அங்கு தொடர்பு கொண்டு அவர்களோடு ஒரு தாக்கம் ஏற்படுது, அவர்களோட உரையாடல் நிகழ்த்துகிற ஒரு ஆளுமையாக இவர் திகழ்கிறார். அங்கு போய் பார்ப்பதற்கு இவர் போகிற பொழுது குடும்பத்துல நான் அஜ்மீர்ல இருக்க சிஸ்டி தர்காவிற்கு போகிறேன், அங்கு போகிறேன் என்று பொய் சொல்லிவிட்டு தான் அதனுடைய தலைவரை போய் பார்க்கிறார். உபைதுல்லா சிந்தி என்பவரை பார்க்கிறார். இவரை பார்த்து விட்டு இவர் திரும்பி வருகிற கான் அப்துல் கஃபார் கான் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய பக்தூன் பகுதியை கடந்து இதர பழங்குடியின பகுதிகளுக்கு போய் அங்கு இருந்து இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற இவர்களுடைய இயக்கத்திலே ஒரு பெரிய அளவில் போய் நம்ம பங்கெடுக்க முடியும், அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு பங்களிப்பை செலுத்த முடியும், அந்த தியோபந்த் இயக்கத்தினுடைய இன்னொரு அலுவலகத்தை இங்கு திறக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு இயங்குகிறார். உபைதுல்லா சிந்தி நான் இங்க கிளம்பி வரேன்னு சொல்றாரு. அவருடைய வார்த்தையை நம்பித்தான் கான் அப்துல் கஃபார் கான் இங்க இயக்கங்களை செயல்படுகிறார். அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் வன்முறையை கை கொள்ள அப்ப தயாராக இருந்திருக்கிறார், அவர் ஆயுதம் ஏந்தி போரிட தயாராக இருந்திருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் என்ன ஆகிறது என்றால், அந்த உபைதுல்லா சிந்தியை ஆங்கில அரசாங்கம் கைது செய்துவிட்டது. அவரை கைது செய்தால் வர முடியாமல் போகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் கான் அப்துல் கஃபார் கான் பிற்காலத்தில் சொல்கிற பொழுது நான் அப்ப ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்கிற கருத்து கொண்டவனாக இருந்தேன் என்பதை பதிவு செய்கிறார். இன்னொரு பக்கம் உலகப்போர் வந்துவிட்டது. இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இவர் அல்ஹிலால் என்கிற மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இதழ்களை எல்லாம் படிக்கிறார். அவர் ஒரு இடத்துல ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறார். நம்மளுடைய பத்தானியர்களானவர்கள் டெல்லியை கொள்ளையடிக்க உதவி இருக்கிறோம், பக்தூன்களானவர்கள் பாக்தாதையும் ஜெருசலேத்தையும் கட்டுப்படுத்த உதவி இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஆங்கிலேய அரசாங்கம் இதெல்லாம் ஆங்கிலேய அரசாங்கம் செய்வதற்கு நாம் உதவி செய்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஆங்கிலேய அரசாங்கம் திருப்பி என்ன செய்தது? ஃப்ரண்டியர் கிரைம்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் என்று ஒன்றை கொண்டு வருகிறது. இந்த எல்லைப்புற மாகாணத்தில் இருக்கிற குற்றங்களை நெறிப்படுத்துகிற ஒரு சட்டம். இந்த சட்டம் என்ன செய்தது என்றால், எந்த ஒரு பத்தானியரையும் கைது செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகிற உரிமையை பிரிட்டிஷ் அரசாங்கம் தருகிறது. இவர்கள் வழக்கறிஞர் வைத்துக் கொள்ளவோ நீதிமன்றத்துக்கு செல்லவோ வாய்ப்பில்லை என்கிற ஒரு சுதந்திர தாகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு செயலை செய்கிறது. நாம் இவர்களுக்காக உயிரை கொடுத்தோம், இவர்களுக்காக போராடினோம், இவர்களுக்காக இயங்கினோம். ஆனால் நமக்கு என்ன திருப்பி தரப்பட்டது? நமக்கு தரப்பட்டதெல்லாம் அடிமை தலைதான், நமக்கு தரப்பட்டதெல்லாம் அடிமைத்தனம் தான், நம்ம எல்லாம் அடக்குமுறையில் தான் அவர்கள் உழல வைத்தார்கள் என்கிற எண்ணம் கூட அவரை இதை நோக்கி தள்ளியது என்று சொல்லலாம். அதே போல 40 ஆண்டுகளாக நிகழ்த்திய அடக்குமுறையிலே ஒரு 20-25 ஆண்டுகள் அதை தொடர்ந்து பார்க்கிற ஒன்றையும் அவர் செய்கிறார். இன்னொன்று, ஆப்கானிய அரசர்களை அடிக்கடி மாற்றுகிற, அவர்களை அடக்குமுறைக்கு தள்ளுகிற ஒரு செயலையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்து கொண்டிருந்தது. இந்த காலத்தில் தான் அவருக்கு திருமணமாகிறது. திருமணமான பொழுது அவர் மனைவியோட ஒரு சேர்ந்து சாப்பிடுகிறார். இருவரும் ஒன்றாக இணைந்து சாப்பிடுகிறார்கள். பத்தானியர்களிலே பெண்கள் ஆண்கள் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் தனியாக சாப்பிட முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல பெண்கள் தனியாகத்தான் சாப்பிட வேண்டும், கணவன் சாப்பிடக்கூடாது. அந்த மரபை மீறுகிற ஒருவராக இவர் இருக்கிறார். அப்படி இருந்த காலத்திலே மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் 1919 வருகிறது. இந்த மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் என்பது என்னவென்றால், இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னெல்லாம் நடந்தது, அதில் எப்படி கான் அப்துல் கஃபார் கான் இருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முக்லிகா பானர்ஜி நூலை பற்றி பேசுவது சரியாக இருக்கும். அது நமக்கு இன்னைக்கு விடுதலை திருநாள் என்பதால் அவருடைய விடுதலை சார்ந்த இயக்கம் போராட்டம் அதை சார்ந்த நான் போறதுனால அதுக்குள்ள நான் போகல, ஸ்கிப் பண்ணிட்டு வேகமா தான் மூவ் ஆகுறேன். பட் சொல்றேன், கான் அப்துல் கஃபார் கானுடைய அந்த 1919 காலத்திலே மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் வருகிறது. இந்த மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் என்பது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஓரளவிற்கு இந்தியர்களுக்கு வாக்குரிமையும் ஓரளவுக்கு உரிமைகளையும் தந்த ஒரு சீர்திருத்தம். இந்த சீர்திருத்தம் வந்த பொழுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ஓரளவிற்கு இந்தியர்களுக்கு வாக்குரிமை தந்தாலும் அந்த வாக்குரிமையில நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் சொல்லப்படுற இந்த கான் அப்துல் கஃபார் கான் என்ற பகுதிக்கு வாக்குரிமையோ தேர்தல்களோ உள்ளூர் அரசாங்கமோ என்று எதுவும் கிடையாது என்கிற ஒரு சூழலைத்தான் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சூழல்ல இவர் என்ன எழுதுகிறார் என்றால், இவர்
அந்த சமயத்தில் தான் காந்தி என்ன பண்றாருன்னா ரவுலட் சட்டத்துக்கு எதிராக ஒரு போரை தொடுக்கிறார். ரவுலட் சட்டம் என்பது தெரியும், அதுவும் ஒரு கொடுமையான சட்டம். கிட்டத்தட்ட இந்த ஃப்ரண்டியர் கிரைம் ரெகுலேஷன் ஆக்ட் போன்ற ஒரு சட்டம். அந்த சட்டத்தினுடைய அடக்குமுறை தான் உச்சம் தான் நாம் பார்த்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை. அப்ப காந்தி இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிராக போறப்ப அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ரவுலட் சட்டம் நம்முடைய விடுதலைக்கும் நியாயத்திற்கும் எதிரானதாக இருக்கிறது. அது தனிப்பட்ட நபர்களுக்கு உரிமை தர மாட்டேங்கிறது. இது தனிப்பட்ட நபர்களுக்கு உரிமை தராமல் ஒட்டுமொத்த தேசத்தின் உரிமையும் பாதிக்கிறது. அதை நாம் பண்பாட்டோடு நாகரிகத்தோடு எதிர்க்க வேண்டும். நாம் உண்மையை பின்பற்ற வேண்டும். நாம் அமைதி வழியிலே இதை எதிர்ப்போம். அதே சமயத்திலே நாம் உயிர், மனிதர்கள், உடைமைகளுக்கு எந்த வகையிலும் வன்முறையை கொண்டு தீங்கிழைக்க மாட்டோம் என்று சொல்லி இதை தொடுக்கிறார். இதை தொடுத்தவுடன் இது ஒரு பக்கம் ரவுலட் சட்டத்துக்கு எதிரான ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறார் காந்தி. இதை ஆரம்பிக்கிற போது ரவுலட் சத்தியாகிரகத்தினுடைய அந்த முயற்சிகள் இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய தோல்வியை சந்திக்கிறது. அது ஹிமாலயன் பிளண்டர் என்று கூட காந்தி சொன்னார் என்று சொல்லலாம். ஆனால் அதை 1920 1919 காலத்திலே தன்னுடைய பகுதியிலே முன்னெடுக்க கானதுல் கஃபார் முடிவு செய்தார். அவர் காந்தியை நேரில் சந்தித்து ஒரு உரையாடியவர் கிடையாது. ஆனால் காந்தியின் சிந்தனை தாக்கம் அவருக்கு வருகிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், ரவுலட் சட்டத்திற்காக சிறை செல்ல முயற்சி செய்கிறார். இந்த ரவுலட்டுக்கு எதிராக போராடுகிற அதே சமயத்திலே அவர் தன்னுடைய அமானுல்லா கான் என்கிற அவருடைய மன்னர், அவருடைய மன்னருக்கு எதிராக ஒரு செயல்பாட்டை பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்கிறது. அதற்கு எதிராகவும் அவர் செய்கிறார். இந்த இரண்டுக்கும் இணைந்து செய்கிற போது அது தேச துரோகம், ராஜ துரோகம் என்கிற லெவலுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் எதிர்கொள்கிறது. எதிர்கொண்டதோடு நிற்காமல் என்ன செய்கிறது என்றால், கடுமையான வன்முறையை கட்டவிழ்கிறது. இவர்களை பள்ளிகளை தொடர்ந்து ரெய்ட் செய்கிறாங்க. இவர் ஆசாத் ஸ்கூல்ஸ் நடத்துறாரு. நான் இந்த பெண்களுக்கு கல்வி தருகிற வேலையை, ஆண்களுக்கு கல்வி தருகிற வேலையை அவர் தொடர்ந்து செய்கிறார். அப்படி இந்த கல்வி தருகிற வேலையை செய்கிற போது அந்த ஆசாத் மதராசாஸ் என்கிற இடங்களை இவர்கள் ரெய்ட் செய்யறாங்க. அது போக பாத்தீங்கன்னா இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய 30,000 ஃபைன் விதிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் பிடுங்கிக் கொண்ட பொழுது இருந்தாலும் இவர் விட்டுக் கொடுக்க மாட்டார். இவர் எப்படி இருந்தாலும் இந்த போரில் நமக்கு ஒப்பு கொடுத்துட்டோம் நினைக்கிறார். இவரை கைகளிலும் கால்களிலும் சங்கிலி கொண்டு பிணைத்து ரத்தம் வழிய பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்து கொண்டு செல்கிறது. அப்படி கொண்டு சென்றதற்கு பிறகு ஒரு காலத்திற்கு பிறகு விடுதலை செய்கிறார்கள். இப்படி விடுதலை செய்த பொழுது என்ன நடக்கிறது என்றால், அடுத்ததுதான் இந்த இயக்கம் எதற்காக என்றால், காலிஃபா எனப்படுகின்ற இஸ்லாமுடைய தலைவர் என்று இங்கு கருதப்படுகின்ற அந்த காலிஃபா இருக்கிறார்கள் இல்லைங்களா, அந்த காலிஃபாவினுடைய ஆட்சிக்கு, அந்த இருப்பிற்கு கேடு வந்து விடுகிறது. துருக்கியை உலகப்போரில் துருக்கி ஏற்படும் நிலையா அந்த காலிஃபானுடைய இடம் போய்விடும் என்கிற கவலையிலே இவர்கள் கிலாபத் இயக்கத்தை இங்கு முன்னெடுக்கிறார்கள். அந்த கிலாபத் இயக்கத்தில் காந்தி பங்கு கொள்கிறார். அந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கான ஒரு மகத்தான தருணமாக காந்தி பார்க்கிறார். அந்த இயக்கத்தை அவர் முன்னெடுத்த பொழுது அதில் கானதுல் கஃபார் கான் கலந்து கொள்கிறார். கானதுல் கஃபார் கான் ரவுலட் சட்டத்திற்கு எதிராகவே ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டார். இந்த இயக்கத்தில் பங்கெடுக்க முடிவு செய்தார். இந்த இயக்கத்தில் பங்கெடுக்கிற பொழுது அது ஒரு மத ரீதியான ஒரு சிந்தனையால் அவர் பங்கெடுப்பது இன்னும் அதிகமானது. அது என்னவென்றால், பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆண்டு கொண்டது இது இஸ்லாமியர்களுக்குரிய எதிரான ஒரு இடம். இதை ஒரு தாருல் ஹர்ப் என்று பார்க்கலாம். இந்த இடத்தை விட்டு இஸ்லாமியர்கள் புனித பூமியான தாருல் சலாம் துருக்கிக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஹிஜ்ரத்தை அவர் மேற்கொள்ள முடிவு செய்கிறார். ஒரு பயணத்தை, ஒரு பெரும் பயணத்தை, ஒரு புனித பயணத்தை மேற்கொள்ள ஒரு முடிவு செய்கிறார். இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்த பொழுது அவர் போன பகுதிகளிலே இதர பழங்குடியின தலைவர்கள் இவரை வரவேற்க மறுக்கிறார். ஒரு பெரும் தோல்வியில் முடிகிறது. அதற்கு பிறகு அவர் திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வந்த பொழுது அவருடைய தந்தை பெக்ராம் கானிடம் ஜான் மஃபே என்கிற ஆங்கிலேய அதிகாரி, உன் பையன் எதுக்கு பள்ளிகளை நடத்திக்கிட்டு இருக்கான், அந்த பள்ளியை சுதந்திர சிந்தனையை விதைக்கலாம், பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூலை மூட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதை சொன்ன உடனே அவருடைய தந்தை, ஏன் இந்த பள்ளிகளை நடத்துகிறாய், இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த பள்ளிகளை ஏன் நடத்த வேண்டும், இந்த பள்ளிகளை மூடிவிட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கலாமே என்று அவருடைய தந்தை கேட்டார். தந்தை கேட்கிற பொழுது அவர் தந்தையை பார்த்து கானதுல் கஃபார் கான் கேட்டார், நாம நமாஸ் செய்யணும், நான் நமாஸ் தினமும் செஞ்சா செய்யக்கூடாதுன்னு தடுப்பீங்களா என்று கேட்கிறார். இல்லை, அதை எப்படி தடுக்க முடியும், அது ஒரு முக்கியமான செயல்பாடு ஆயிற்று, நம்முடைய மதத்தினுடைய பிரிக்க முடியாத செயல்பாடு ஆயிற்று என்று சொல்கிறார். அதற்கு கானதுல் கஃபார் கான் சொல்கிறார், எனக்கு இறைவனை நோக்கி தொழுவதும் இந்த மாணவர்களுக்கு பள்ளி நடத்துவதும் ஒன்றுதான், இதுதான் என்னை இறைவனுக்கு இன்னமும் நெருக்கமாக்குகிறது என்று சொல்லி அதை ஏற்க முடிக்கிறார். இதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை ஏக்நாத் ஈஸ்வரன் என்பவர் நினைவு கூறுகிறார். கானதுல் கஃபார் கான் 6 அடி உயரம், வலிமையான உடல் திறன் கொண்டவர், சண்டைகளுக்கு அஞ்சாத ஒரு மரபிலே வந்தவர். அப்படி அவர் சிறையில் அடைத்திருந்த பொழுது ஒருவேளை நீ வன்முறையை கையில் எடுத்தால் என்ன செய்திருப்பாய் என்று ஆங்கிலேய அதிகாரி கேட்கிறார். அது ஒரு கதை தான். இந்த கதையை ஏக்நாத் ஈஸ்வரன் தன்னுடைய நூலில் பதிவு செய்கிறார். கானதுல் கஃபார் கான் உண்மையாக கூட இருந்திருக்கலாம். கானதுல் கஃபார் கான் 2 சிறைச்சாலை கம்பிகளை இப்படி கையாலேயே பிளந்து போட்டு, இப்படி உன்னை பிளந்து போட்டிருப்பேன், உன்னை அப்படியே வகுந்திருப்பேன்
நான் வன்முறையை மட்டும் கையில் எடுத்திருந்தால், நான் வன்முறையை பின்பற்றாமல் ஆயுதம் ஏந்தாமல் ஒரு போர் செய்ய வேண்டும், ஒரு புரட்சி செய்ய வேண்டும், ஒரு மனமாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்கிற துணியில் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் அவரை பொறுத்தவரை வன்முறை என்பது வெறுப்பையும் பயத்தையும் தான் விளைக்கிறது. ஆனால் நான் வயலன்ஸ், அகிம்சை என்பதானது அன்பையும் தைரியத்தையும் கொடுக்கிறது என்கிற பார்வை அவருக்கு இருக்கிறது. அவரை சிறைச்சாலையில் அடைத்து மிக மோசமான உணவை தருகிறார்கள். மலச்சட்டியிலே தொடர்ந்து ஒரே மலச்சட்டையை பயன்படுத்த வைக்கிறார்கள். அங்கு கொடுமையான ஒரு சூழலுக்கு ஆளாக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 20 கிலோ தானியங்களை அரைக்க செய்கிறார்கள். அங்கிருந்து பஞ்சாபிற்கு அவர் சிறை மாற்றுகிறார்கள். அவர் பஞ்சாபிற்கு சிறை மாற்றப்பட்ட பொழுது அங்க பகவத்கீதையை படிக்கிறார். மண்டைக்கு மேல இருக்க ஒன்றும் பெருசா புரியலன்னு சொல்றாரு. அப்புறம் சீக்கியர்களுடனான கிரந்த் சாஹிப்பை படிக்கிறார், பைபிளை படிக்கிறார். அவர் படிக்கிற பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறார். அவர் சீக்கியர்களுடைய அந்த பண்பாடு, சீக்கியர்களுடைய மரபு, சீக்கியர்கள் தங்கள் மதத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றை பார்த்து, பற்றுறுதியை பார்த்து அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் வருகிறது. இத்தனைக்கும் பக்தூன்கள் பல்வேறு சமயங்களிலே பல்வேறு இடங்களிலே சீக்கியர்களுக்கு எதிராக பெரும் போர் தொடுத்தவர்கள், இருவரும் எதிர்த்தரப்பில் இருந்தவர்கள். ஆனால் கான் அப்துல் கஃபார் கான் சொல்கிறார், அவர்களுடைய மதம் மீது அவர்கள் தீவிரமான பற்று இருக்கு. அது ஏன் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னா, அவர்கள் தங்கள் தாய்மொழியில் தங்கள் மதத்தை அறிந்திருக்கிறார். அவர்களுடைய தாய்மொழியில் ஒரு மதத்தை உணர்கிறார்கள். நாம் உருதிலும் பாரசீகத்திலும் இந்த மதத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்துக்கள் சமஸ்கிருதத்தில் தங்கள் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை தாய்மொழியில் இந்த மதத்தை பின்பற்றினால் அந்த மதத்தின் மீதான அன்பு அதிகமாகுமோ என்று ஒரு கேள்வி கேட்கிறார். மேலும் அவர் நீ இந்துக்கள் கூட எப்படி சேர்ந்தீங்கிற, அவர்கள் எல்லாம் கஃபீர்கள் என்று ஒரு பார்வை முன்வைக்கப்பட்ட போது அதற்கு அவர் சொல்கிறார், காஃபிர்கள் என்று சொல்லப்பட்ட போது அதற்கு கான் அப்துல் கஃபார் கான் சொன்ன பதில் என்னவென்றால், அவர்கள் சிலைகளை வழிபடுகிறார்கள் என்றால் நாம் கல்லறைகளை வழிபடுகிறோம். நாம் அவர்களிலிருந்து எப்படி வேறுபட்டு விட்டோம்? எல்லோரும் ஒரே மதத்தினுடைய, ஒரே இறைவனுடைய வெவ்வேறு பிள்ளைகள். இன்னொன்று, கிலாபத் இயக்கம் தோற்றுவிட்டது. கிலாபத் இயக்கம் துருக்கியாலே தோற்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த கிலாபத் இயக்கம் தோற்றுவிட்டது என்பதனாலே இந்து முஸ்லிம் ஒற்றுமையானது குப்பைக்கு போக வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது. நாம் ஒரு விதை விதைத்திருக்கிறோம். இதற்கான அறுவடையான இந்து முஸ்லிம் நல்லிணக்கம் என்பது காலங்களை கடந்தது அறுவடை கிடைக்கலாம். ஆனாலும் இந்த நல்லிணக்க சிந்தனையை நாம் கைவிட முடியாது என்று ஒரு பார்வையை முன்வைக்கிறார். அதற்கு பிறகு அவர் லெபனான், சிரியா, ஈராக் என்கிற நாடுகளுக்கு எல்லாம் போய் பயணம் போகிறார். அங்கு பயணம் போகிற அங்கிருந்த தேசியவாத சிந்தனைகள், ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பார்வைகளை பார்க்கிறார். பார்த்துவிட்டு திரும்பி வந்தவுடன் பக்தூன் என்கிற ஒரு இதழை நடத்துகிறார். இந்த பக்தூன் என்கிற இதழ் 44 பக்கங்களில் வருகிறது. பக்தூன் மொழியில் வருகிறது. அந்த இதழிலே தன்னுடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். தன்னுடைய பாரம்பரியத்தை பற்றி பேசுகிற அவர் நம்முடைய வழமையான பழக்க வழக்கங்களை, தீமையான விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறார். அவர் நம்முடைய மாநில மொழியாக பாரசீகம் இருக்கக்கூடாது, அது பக்தூனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் அதில் பழங்குடியினர் உரிமையை பற்றி பேசுகிறார். சைமன் கமிஷன் நமக்கு என்ன உரிமை கிடைக்க வேண்டும் என்று பேசுகிறார். மன்னர் அமோனால்லாவை பற்றி பேசுகிறார். அவர் மேலும் பெண்களை எப்படி நாம் அடக்குகிறோம், பக்தூன் பழங்குடியினர் எப்படி அடக்குகிறது என்பதை பற்றி பேசுகிறார். பெண்களுடைய கைகளை கட்டி வைத்து, அவர்களுடைய கால்களை கட்டி வைத்து, நம்முடைய மூளையும் கையும் காலும் கோமாவில் இருக்கிறது. நாம் ஆங்கிலேயரிலிருந்து நமக்கு விடுதலை கேட்கிறோம், ஆனால் பெண்களுக்கு அந்த விடுதலையை மறுதளிக்கிறோம். இது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேட்கிறார். அதற்கு பிறகு இப்படி இதழ்களை நடத்தி கொண்டிருந்த பிறகு 1929 கல்கத்தாவிலே காங்கிரஸ் மாநாடு கூடுகிறது. இந்த மாநாட்டிலே சுயாட்சிக்கு நீங்கள் தயாரா என்ற ஆங்கில அரசாங்கம் வெளியே நகையாடுகிறது. விடுதலையை நோக்கிய ஒரு டொமினியன் அந்தஸ்திலிருந்து பூர்ண சுதந்திரத்தை நோக்கி நாங்கள் நகர்வோம் என்கிற ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அகிம்சை முறையிலே எதிர்த்து நிற்போம் என்கிற முடிவு எடுக்கப்படுகிறது. அப்படி முடிவெடுத்தவுடன் கான் அப்துல் கஃபார் கான் களத்தில் குதிக்கிறார். கான் அப்துல் கஃபார் கான் எப்படி களத்தில் குதிக்கிறார்? சிறையிலிருந்து மீண்ட கான் அப்துல் கஃபார் கான் மதம் என்பதும் தேசபக்தி என்பதும் பிரிக்க முடியாத மதிப்பீடுகள். ஒருவேளை மதப்பற்று இல்லாத பிரிட்டன் முதலிய நாடுகளிலே தங்கள் தேசத்தின் மீதான அன்பு உணர்ச்சி, அவர்கள் மீதான ஒரு லட்சிய வெறி அவர்கள் நாட்டை வளர்த்தெடுத்திருக்கிறது. நாம் உண்மையான மதத்தையும் பின்பற்றுவதில்லை, நமக்கு தேசபக்தியும் இல்லை. நாம் அனைவரும் இணைந்து கூட்டு சமூகமாக ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்கிறார். அப்படி முடிவு செய்கிற அந்த தருணத்தில் தான் அவருடைய இயக்கம் ஹுதாய் கித்மத் கஸ் என்கிற செஞ்சட்டை இறைவனின் சேவைகள் என்கிற இயக்கம் உருவெடுக்கிறது. 1929 இருந்து 1930 காலத்திலே தான் அந்த இயக்கத்தை அவர் முன்னெடுத்தார். இந்த இயக்கத்தை முன்னெடுத்த பொழுதும் அது காங்கிரசினுடைய பிரிக்க முடியாத இயக்கமாக இல்லை, காங்கிரசுக்கு பேரல் இயக்கமாக, காங்கிரஸ் கருத்துக்களை ஓரளவுக்கு உள்வாங்கிக் கொண்ட தன் போக்கிலே தன் பாதையிலே என்கிற ஒரு இயக்கமாகத்தான் அது இருக்கிறது. அப்ப இந்த ஹுதாய் ஹித்மத் கர்ஸ் என்கிற இயக்கத்திலே அவர்கள் எப்படி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நான் எல்லாம் வல்ல இறைவனுக்கு சேவை செய்வேன். எப்படி சேவை செய்வேன்? அவருடைய படைப்பில் இருக்கிற எல்லா உயிர்களையும் சமமாக மதித்து நான் சேவை செய்வேன். நான் யாருக்கு எதிராகவும் திருப்பி அடிக்க மாட்டேன், பழிவாங்க மாட்டேன். நான் எல்லோரையும் மன்னிப்பேன். நான் அடக்குமுறைகளையும் கடுமையான செயல்பாடுகளையும் அன்பின் வழியிலே எதிர்கொள்வேன்.
நான் எந்த வகையான சச்சரவுகள் வன்மத்திலும் பங்கு கொள்ள மாட்டேன். நான் ஒவ்வொரு பக்துனையும் என்னுடைய சொந்த சகோதரனாக தோழனாக கருதுவேன். நான் அச்சமின்றி வாழ்வேன். நான் எந்த தியாகத்திற்கும் தயாராக இருப்பேன் என்று அவர் முடிவெடுக்கிறார். இந்த பிரமாணத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் வெள்ளுடையோடு தான் பயணிக்கிறார்கள். அப்படி பயணிக்கிற பொழுது மலைப்பாங்கான பள்ளத்தாக்கு கரடுமுரடான பகுதியானது என்பதால் அந்த பகுதியிலே இருக்கிற மண் இருக்கிற அழுக்கு எல்லாம் அவர்களை உடலில் ஒட்டி கொள்கிறது. அதை அடுத்து அவருடைய தோழர் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, பைன் மரத்தினுடைய அந்த சாயத்தை தன்னுடைய உடம்பில் கொட்டிக் கொள்கிறார். அதை கொட்டி கொண்டு சிவப்பு நிறமாக விடுகிறது. அதற்கு பிறகு அவர் அனைவரும் செஞ்சட்டையை அணிய ஆரம்பித்து விடுகிறார். இந்த செஞ்சட்டையை அணிய ஆரம்பித்து விட்டதால் அதற்கு பெயர் என்ன ஆகிறது என்றால் ரெட் ஷர்ட்ஸ் என்று ஆகிறது. இதனால் கூட இவர்களை கம்யூனிஸ்டுகளோடு ஒன்று சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் பிரிட்டிஷ் பத்திரிகைகளுக்கும் இருந்தது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த அகிம்சை வழியிலான இந்த இயக்கம் உருவெடுத்த இதற்கு பின்புலத்தில் இருந்தது ஒரு வன்முறை செயல்பாடு. அமானுல்லா கான் என்கிற அவரை அந்த ஆப்கானிய மன்னராக வன்முறையின் வழியிலே பத்தானியர்கள் பக்தூன்கள் ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த தருணத்தில் தான் இவர் அதை பயன்படுத்தி கொண்டு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு போரை தொடுப்போம் என்று களத்துக்கு வருகிறார். அதை அமைதி வழியில் மேற்கொள்கிறார். பாதல் என்கிற பழிவாங்கிற உணர்ச்சி கொண்ட தன்னுடைய பக்தூன் மக்களை அவர் மாற்றி அமைக்கிறார். அவர்களை அன்பு வழியிலே அமைதி வழியிலே போராட முடியும் என்கிறார். அதிலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த அமைதி வழியிலே அன்பு வழியிலே நாம் போராடுவது இஸ்லாமினுடைய பிரிக்க முடியாத பகுதி. இஸ்லாமினுடைய ஜிகாத் என்பது எதுவாக இருக்கும் என்பதை அவர் பின்புல பேசுவார். அதை அவர் பேசுகிற பொழுது நான் சொல்கிறேன். இப்ப நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டியது, அவர் இந்த ஹுதா ஹித்மத்கர்ஸை நடத்துகிற பொழுது என்ன கேள்வி எழுப்பப்படுகிறது என்றால், இது ஒரு தனிப்பட்ட ஒரு ராணுவமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். இல்லை, நாங்கள் சமூக சீர்திருத்தத்தை தான் பின்பற்றுகிறோம். ஒருவேளை ஆங்கிலேய அரசாங்கம் எங்களை இன்னும் அடக்குமுறைக்கு ஆளாக்கினால் நாங்கள் அரசியல் இயக்கமாக மாறுவோம் என்று சொல்கிறார். இந்த தருணத்தில் தான் என்ன ஆகிறது என்றால், காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுக்கிறார். உப்பு வரியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முன்னெடுக்கிறார். அப்படி அந்த போரை காந்தி முன்னெடுத்த உடனே அதில் இவரும் கலந்து கொள்ள முடிவு செய்கிறார். ஒரு புறம் இருந்து மக்கள் வாருங்கள், இன்னொரு புறம் இருந்து மக்கள் வாருங்கள், இரண்டு தரப்பும் உத்மன்ஜாயில் சந்தியுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொன்னதற்கு பிறகு உப்பு வரிக்கு எதிராக முழுக்க அமைதி வழியிலே துளி கூட வன்முறை இல்லாமல் பக்தூன்கள் போடுகிறார்கள். அவர் பக்தூன்களிடம் சொன்னதெல்லாம், கோழைகளால் அகிம்சையை பின்பற்ற முடியாது, கோழைகளால் நான் வயலன்ஸை பின்பற்ற முடியாது, யார் தைரியசாலிகளோ அவர்களால் தான் பின்பற்ற முடியும் என்று சொல்கிறார். 200 முதல் 300 பக்தூன்களை சுட்டுக் கொள்கிறார்கள். அமைதி வழியில் போராடுகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் சுட்டுக் கொள்கிறது. ஆனால் திருப்பி அவர்கள் தாக்கவில்லை. கார்வால் ரைபிள்ஸ் என்கிற ராணுவ ரெஜிமெண்ட் இவர்களை சுட மறுத்ததால் அந்த மாதிரி ஒரு வரலாறு அதற்கு முன்பு கிடையாது. அதாவது 1857 இருந்தது பிரிட்டிஷனுடைய நவீன இந்தியாவினுடைய அந்த காங்கிரஸ் வருகைக்கு பிறகு அப்படி ஒரு வரலாறு கிடையாது. கார்வால் ரைபிள்ஸ் பல பேர் அமைதி வழியில் இருக்கிற ஒருவனை எப்படி சுட முடியும் என்று சுட மறுக்கிறார்கள். அப்படி இந்த உப்பு சத்தியாகிரகத்திலே இவர்கள் தீரமாக கலந்து கொள்கிறார்கள். இந்த கிசாக்குவானி பஜார் என்கிற இடத்திலே நடந்த அந்த சுடமறுத்த அந்த சம்பவம் ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திற்கு முடிவு எழுதுகிற முதல் அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது என்று கூட வரலாற்று குறிப்பிடார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் வருகிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஃப்ரண்டியர் கிரைம்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் என்கிற அந்த சட்டத்தின்படி என்ன அந்த சட்டத்தின்படி ஆகும் என்றால், அங்க இருக்கிற பிரிட்டிஷ் அதிகாரிகளே இவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கலாம். கனி என்கிற ஒருவரை கைது செய்து கொண்டு போய் பேக்கன் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி சிறை தண்டனை விதிக்க முடிவு செய்கிறார். அவர் கேட்கிறார், நீ செஞ்சட்டை ரெட் ஷர்ட்ஸ் ஹுதா ஹித்மத்கர்ஸ் என அமைப்பை சேர்ந்தவனா? ஆம். நீ விடுதலைக்காக போராடினாயா? ஆம், நான் விடுதலைக்காக போராடினேன். நீ இன்னமும் ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுவாயா? ஆம், நான் போராடுவேன். நீ மன்னிப்பு கேட்பாயா? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீ வன்முறையை தேடுப்பாயா? நான் வன்முறையை கையில் எடுக்க மாட்டேன். பேக்கன் சொன்ன குறிப்பு நெகிழ வைக்கும் குறிப்பு. அந்த காவல்துறை அதிகாரி கடும் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக ஆங்கிலேய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அதிகாரி சொன்ன வரிகள் இதுதான். உன்னுடைய சுதந்திர தாகத்தை பார்த்து உன்னை ஓடோடி கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நெஞ்சம் துடிக்கிறது. ஆனால் சட்டத்தால் கட்டுண்டு போயிருக்கிறான், உனக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை எழுத வேண்டி இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். கானதுல் கஃபார் கான் சிறைக்கு தள்ளப்படுகிறார். அவருடைய அலுவலகம் எரிக்கப்படுகிறது. பக்தூன் என்கிற ஒரு இதழ் தடை செய்யப்படுகிறது. இந்த தருணத்திற்கு பிறகு கானதுல் கஃபார் கானுடைய கட்சியினுடைய சகாக்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்கிற ஒரு செயல்பாடு வருகிறது. லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இயக்கத்திலே சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்கிற காலத்திலே காங்கிரஸ் இயக்கத்தில் இன்னமும் சேரவில்லை. அதை நம்ம கவனிக்கும். முஸ்லீம் லீகோடு சேரலாம் என்று ஒரு தூது அனுப்புகிறார். அந்த தூதை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் கண்டுகொள்ளாமல் போன உடனே காங்கிரஸோடு கைகோர்க்க கானதுல் கஃபார் கான் கிளம்புகிறார். அப்படி கானதுல் கஃபார் கான் காங்கிரஸோடு கை சேர்க்கலாம் என்று வருகிற பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், இதுவரை உங்களுக்கு எந்த சீர்திருத்தமும் இந்தியா முழுக்க
காங்கிரஸ் ஆளுகை இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் தரப்பட்ட சீர்திருத்தங்கள் உங்க பகுதி கிடையாது. எலெக்ஷன் கிடையாது, தலைவர் கிடையாது, ஜனநாயகம் கிடையாது, எதுவும் கிடையாது. அதெல்லாம் நாங்க கொடுக்குறோம். ஆனா காங்கிரஸ் விட்டு வந்துடணும் அப்படிங்கிற. ஆனால் அதை கான் அப்துல் கஃபார் கான் ஏற்க மறுக்கிறார். நான் அப்படி இருக்க மாட்டேன் என்று அவர் சொல்கிறார். இன்னொரு பக்கம் காந்தியின் ஒப்பந்தம் அந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு பிறகு வந்த பொழுது அந்த ஒப்பந்தத்திலே இர்வின் கான் அப்துல் கஃபார் கானை உங்களுடைய தலைவர்கள் ஒருவராக கருத மாட்டோம் என்று சொல்கிறார். இல்லை இல்லை, அவரையும் எங்கள் தலைவர்கள் ஒருவராக கருதும். இதற்கு நடுவிலேயே நேருனுடைய உதவியோடு காந்தியை கான் அப்துல் கஃபார் கான் பார்த்திருந்தார் என்று கவனிக்க வேண்டும். கான் அப்துல் கஃபார் கானை விடுதலை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆளாகிறது. அப்படி வெளியே வந்ததற்கு பிறகு இந்த குதாய் ஹித்மத் கர்ஸ் அமைப்பில் மட்டும் வன்முறையே கிடையாது. இங்கே வன்முறையை 1920 30 சில இடங்களில் அகிம்சாவாதிகள் என்று சொல்லிக்கொண்ட காங்கிரஸ்காரர்களை செய்தார்கள் என்கிற சூழலிலே அப்படி வன்முறையை அறவே கையில் எடுக்காமல் எப்படி ஒரு காட்டு மிராண்டிகள் பண்பற்றவர்கள் என்று கருதிய இவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்ற ஆவலிலே காந்தி தன்னுடைய மகன் தேவதாஸ் காந்தி அனுப்பி வைக்கிறார். நீ போய் பார்த்துட்டு வா, உங்க நிஜமாலுமே வந்து இப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அனுப்பும் பொழுது அங்க கிளம்பி வருகிறார். அங்க வந்து பார்த்தால் அப்படி ஒரு அமைதி வழியில அவர்கள் போராட தயாராக இருக்கிறார். சில பேர் இப்படி துப்பாக்கி எடுத்து சுடாத வேணா ஒரு வீரனா அப்படின்னு கேட்கிற சில பேர் இருந்தாலும் ஒரு அந்த மே என்கிற அந்த பெண்மணி இருக்கிறார் இல்லையா, இவருடைய அண்ணனை மணந்திருந்த பெண்மணி, அவர் என்ன சொல்கிறார் என்றால் கான் அப்துல் கஃபார் கான் எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மறு உருவமாகத்தான் தெரிகிறார் என்று அவர் சொல்கிறார். கான் அப்துல் கஃபார் கான் சொல்கிறார், ரத்தத்தை உறைய வைக்கிற சண்டைகளை நாங்கள் விட்டுவிட முடிவு செய்திருக்கிறோம். அன்பின் வழியிலும் பகுத்தறிவின் வழியிலும் நாங்கள் செயல்பட முடிவு செய்திருக்கிறோம். எங்களுக்கு ஒருவன் எங்களுடைய அன்பை பெற்றுவிட்டால் அவனுக்காக நரகத்திற்கும் போவோம். எங்களுக்கு சொர்க்கங்கள் தேவையில்லை. பிரிட்டிஷ் அரசாங்கம் எங்களுக்கு சொர்க்கங்களை தந்தாலும் நாங்கள் காங்கிரஸ் இயக்கத்தோடு சேர்ந்து அமைதி வழியிலே போராடவும் என்று சொல்கிறார். இன்னொன்றையும் அவர் சொல்கிறார். நான் சொன்ன அந்த ஜிகாதுக்கு வருகிறேன். அவர் வந்து இது அப்படியே வந்து காந்தியினுடைய வரிகளிலே காந்தியினுடைய மொழியிலே அங்க பேசவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் நான் சொன்னேன், அவர் சுதந்திர சிந்தனை கொண்டவர். அவர் காந்தியினுடைய தாக்கம் அவருக்கு இருந்தாலும் அவருடைய அகிம்சை வழிக்கான ஒரு தாக்கத்தை தன்னுடைய மதத்திலிருந்து பெறுகிறார், தன்னுடைய பக்துன் கலாச்சாரத்திலிருந்து பெறுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் அவர்கள் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் மெக்காவிலே வன்முறை இல்லாமல் அமைதி வழியில் இயங்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எதிரியை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார். அவர் அதற்கான ஒரு பக்துன் வார்த்தை ஒன்றை சொல்கிறார். அதாம் தஷதுத் என்கிற வார்த்தை, ஆதாம் தஷதுத் என்கிற வார்த்தை. அந்த வார்த்தையினுடைய பொருள் வன்முறையின்மை. அந்த வார்த்தையை சொல்லித்தான் தன் மக்களிடம் இப்படி நாம் ஒரு வாழ்க்கை முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொன்று ஜிகாத் என்பதை புனித போர் என்று சொல்கிற பொழுது ஜிகாத் என்பதற்கான பொருளாக அவர் என்ன சொல்கிறார் என்றால் எதேச்சதிகாரம் அடக்குமுறை கொண்ட மன்னர்களிடம் உண்மையை பேசுவதுதான் ஜிகாத், ஸ்பீக்கிங் ட்ரூத் டு தி டைரன்ட் கிங்ஸ் என்று அவர் சொல்கிறார். இன்னொன்று அவர் என்ன சொல்கிறார் என்றால் எதற்காக காங்கிரஸ் அரசாங்கம் கவலைப்பட்டது? காங்கிரஸ் அரசாங்கம் அடக்குமுறைக்கு எதிராக கவலைப்படுகிறது, சுரண்டலுக்கு எதிராக போராடுகிறது. அது ஒவ்வொரு இந்தியனுக்கும் உணவிட கனவு காண்கிறது, ஒவ்வொரு இந்தியனுக்கும் உடை கொடுக்க கனவு காண்கிறது. இதே எல்லா ஏழைக்கும் உணவிட வேண்டும், எல்லா மனிதருக்கும் உறவிடம் தர வேண்டும், எல்லா மனிதரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற கனவுதான் நபிகள் நாயகத்திற்கு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த கனவு காந்திக்கும் இருக்கிறது. பிறகு நாம் எப்படி இந்த இயக்கத்தோடு சேர்ந்து இயங்காமல் போக முடியும் என்று கேட்கிறார். முஸ்லீம் லீகும் பிற அமைப்புகளும் காங்கிரஸ் ஒரு இந்து கட்சி என்று சொல்லப்பட்ட பொழுது அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு தெரியாத ஒரு எதிரியிடம் அடிமையாக இருப்பதை விட தெரிந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரனும் நாங்கள் அடிமையாக இருந்து விட்டு போகிறோம், எங்களுக்குள் பிரிவை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் என்று அவர் சொன்னார். இளவரியை செலுத்த அங்கிருந்த மக்கள் மறுக்கிறார்கள், அவருடைய சொத்துக்கள் கைப்பற்றப்படுகின்றன. ஆனாலும் இவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை, அமைதி வழியில போராடுகிறார்கள். தேவதாஸ் காந்தி இப்படி அகிம்சையையும் வன்முறையின்மையும் கை கொண்ட இன்னொருவரை நாங்கள் பார்த்தது கிடையாது என்று சொல்கிறார்கள். அந்த காலத்திலே டெய்லி எக்ஸ்பிரஸ் என்கிற பிரிட்டிஷ் பத்திரிகை என்ன சொல்கிறது என்றால் இவர்கள் ஜிகாதை மேற்கொள்கிறார்கள், இவர்கள் போல்ஷ்விக்ஸ் என்று கருதுகிறது. டெய்லி மேல் என்கிற பத்திரிகை சோவியத் ரஷ்யாவினுடைய வழியை பின்பற்றி அவர்கள் இறைக்கிற பணத்திலே இவர்கள் உழல்கிறார்கள் என்று சொல்கிறது. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது என்று இவர்கள் இயங்குகிறார்கள். அவர் பைஜாய் என்கிற இடத்திலே 1931 ஒரு உரையாற்றுகிறார். அந்த உரையில் என்ன சொல்கிறார் என்றால் ஹிந்தி பார்சு இந்து பார்சி பெண்கள் விழித்தெழுந்து விட்டார்கள், நம் இனத்து பெண்கள் விழித்தெழ வேண்டும், உங்களுக்கு சொத்திலே சம உரிமையை குரான் தந்திருக்கிறது, ஆனால் அதை நாங்கள் பின்பற்றாமல் மூடத்தனமான மரபுகளை பின்பற்றி உங்களை அடக்கி ஒடுக்கி விட்டோம். ஆனால் எங்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் நம்முடைய லாப நஷ்டமும் எல்லாமும் நம்முடைய சமமான உறவிலே இருக்கிறது, ஆகவே இணைந்து இயங்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அவரை சிறையில் அடைத்த பொழுது அங்கு அவர் அன்போடு சக சிறைவாசிகளுக்கு பழங்களை வெட்டி தருவார். ஒரு வெட்டி தருகிற பொழுது ஒரு பீகாரி பிராமணர், நீ ஒரு கறி உண்பவன், நீ ஒரு மாமிசம் உண்ப ஒரு முஸ்லீம், உன் கையால் எனக்கு வெட்டி தராது, அது அசுத்தமாகிவிடும் என்று சொல்கிறார்.
நீ எதற்காக சிறைக்கு வந்திருக்கிறாய் என்று அந்த பீகாரி பிராமணரை பார்த்து கானதுல் கஃபார் கான் கேட்கிறார். அந்த பிராமணர் சொல்கிறார், நான் ஒரு கொலை செய்துவிட்டு உள்ளே வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். கானதுல் கஃபார் கான் சிரித்துக் கொள்கிறார். 1934 தீண்டாமைக்கு எதிராக காந்தி உண்ணாவிரதம் இருந்த பொழுது இங்கே கானதுல் கஃபார் கான் அந்த ஒரு வாரம் தானும் உண்ணாவிரதம் இருக்கிறார். அவர் தன்னுடைய பகுதிக்கு வரக்கூடாது என்று அவர்கள் தடுக்கிறார்கள். அப்படி தடுத்த பொழுது அவர் காந்தியோடு சேர்ந்து இந்தியாவில் இயங்க ஆரம்பிக்கிறார். காந்தியோடு உறவாடுகிறார், அவரோடு இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது காந்திக்கு மதம் என்பது உயிரை போல, தன்னுடைய மதத்திற்காக உயிரையும் கொடுப்பேன், அதே சமயத்தில் மற்ற மதத்தை மதிப்பேன் என்று சொன்னவர் காந்தி. அந்த ஏற்பு, பிற மதங்களை ஏற்கிற சகிப்புத்தன்மை தேவை கிடையாது, அக்செப்டன்ஸ், ஏற்புத்தன்மை வேண்டும் என்று சொன்னவர் காந்தி. ஆனாலும் அவருக்கு ஒரு ஆச்சரியம், மே கான் என்கிற அவருடைய அண்ணி எப்படி எந்த மதத்தை பின்பற்றுகிறார், அவருக்கு இஸ்லாமியராக ஆகிவிட்டாரா என்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருக்கிறது. அவர் அந்த கேள்வியை கானதுல் கஃபார் கான் கேட்கிறார். கானதுல் கஃபார் கான் சொல்கிறார், அவர் இஸ்லாமிற்கு மாறவில்லை, அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்னமும் கிறிஸ்துவராகத்தான் எங்கள் வீட்டில் இருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அதோடு நிற்காமல் அவர் என்ன சொல்கிறார் என்றால், இஸ்லாமுடைய உண்மையான அன்பு, உண்மையான மரபு என்பது அவரவரை நம்பிக்கையை பின்பற்றுவதை மதிப்பதுதான் என்று அவர் சொல்கிறார். இதை பல பேர் புரிந்து கொள்வதில்லை, அதை பல பேர் ஏற்பதில்லை. ஆனால் இதுதான் உண்மையான மரபு, உண்மையான பண்பு என்று தான் கருதுகிறேன் என்று காந்தியிடம் சொல்கிறார். நாக்பூர் கிறிஸ்துவ அமைப்பில் பேசுகிற பொழுது அவர் சொல்கிறார், இயேசுநாதர் என்பவர் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு தலைவர் என்கிறார். ஆக தன்னுடைய அடையாளத்தை மட்டும் இறுதியானது, முழு முதலானது என்று கருதாமல் பிற அடையாளங்களின் வழியாகவும் இறைவனை அடைய முடியும் என்கிற ஒரு பார்வை கானதுல் கஃபார் தொடர்ந்து இருந்தது. அவர் மீது நீ ராஜதுரோக வழக்கை நிகழ்த்தி விட்டாய், ராஜதுரோக குற்றத்தை நிகழ்த்தி விட்டாய் என்று வழக்கு போடப்படுகிறது. அது உப்பு சட்டையில் நடந்து கொண்டதற்காக, இன்ன பிற போராட்டங்களுக்காக. அப்போது கானதுல் கஃபார் கான் சொல்கிறார், நாங்கள் இதற்கு நடுவில் அவர் காங்கிரஸ் இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு விட்டார். அந்த முஸ்லீம் லீகிற்கு உதவி கேட்டு நடக்காத பொழுது காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அவர் இணைத்துக் கொண்டதற்கு பிறகு ஒரு அரசியல் இயக்கமாக அது மாறுகிறது. மாறியதற்கு பிறகு அவர் மீது வழக்குகள் போடப்பட்டு சிறைக்கு தள்ளப்பட்ட பொழுது கானதுல் கஃபார் கான் சொல்கிறார், நான் வன்முறை வழியில் எதையும் செய்யவில்லை, நான் சுதந்திரத்துக்கான ஒரு தாகமும் சுதந்திரத்துக்கான ஒரு விருப்பத்தையும் நான் தெரிவிக்கிற பொழுது அதை தர வேண்டும் என்று நான் கேட்கிற பொழுது அது எப்படி வன்முறையாகும்? அது ராஜதுரோகம் என்று நீங்கள் சொல்லலாம், அது சட்டப்படி குற்றமாக இருக்கலாம், ஆனால் அது நியாயத்தின்படி, தர்மத்தின்படி அது சரியான வழி, அது வன்முறை செயல்பாடு கிடையாது என்று சொல்கிறார். 1937 தேர்தலிலே காங்கிரஸ் போட்டியிட முடிவு செய்த பொழுது குதாய் கிஸ்மத் கர்ஸும் இறுதி கட்டத்திலே போட்டியிட முடிவு செய்கிறார்கள். அப்படி முடிவு செய்த பொழுது அங்கிருந்த NWFP அந்த மாகாணத்திலே 50 இடங்களிலே 19 இடங்களிலே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அதிலும் முஸ்லிம் பகுதிகளிலே 15 இடங்களில் வெற்றி பெறுகிறது. முஸ்லீம் லீகிற்கு ஒரு இடம் கூட 1937 தேர்தலில் கிடைக்கவில்லை. இன்ன பிற வெற்றியாளர்கள் அனைவரும் இண்டிபெண்டன்ஸ் எனப்படுகின்ற சுயேட்சைகள். அப்படிப்பட்ட சூழலிலே பாட்ஷா கான் என்ன சொல்கிறார் என்றால், இந்த பாட்ஷா கான் உள்ளே போல, பிரச்சாரத்துக்கு போல, நேருவும் போல, ஆனாலும் ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கம் ஒரு மக்களின் அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று பாட்ஷா கான் ஆசைப்படுகிறார். பக்து மொழி என்கிற தன்னுடைய தாய்மொழியை, பக்துன் மொழியை இருந்து ஆரம்பத்திலேயே அவர் கொண்டு வருகிறார். அவருடைய அண்ணன் தான் அங்க முதலமைச்சராக பிரீமியராக அவர் பண்றாரு. அங்க வரி விலக்குகள் மக்களுக்கு தரப்படுகிறது. அந்த நான் என்ன சொன்னே, இந்த ஃப்ரண்டியர் கிரைம்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட், அந்த ஆக்ட், அந்த சட்டமானது கொடுங்கோல் சட்டம் விலக்கிக் கொள்ளப்படுகிறது. குழந்தைகளுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் கானதுல் கஃபார் கான் இந்தியாவினுடைய பெருமிதம் என்று அழைக்கிற ஒரு அற்புதத்தையும் நிகழ்கிறது. நேரு அழைக்கிறார். அதற்கு பிறகு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் கலந்து கொண்ட அந்த காலத்தை பற்றி பேசுகிற பொழுது, இவரவருக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்த இன்னொரு தலைவரை நாம் பார்க்க முடியாது என்று லோகியாவிடம் எல்லாம் நேரு சொல்கிறார். அதே போல மௌழிகள், அவருடைய பகுதியில் இருந்த மௌழிகள் பாட்ஷா கான் ஒரு கோலை என்று திட்டம் பொழுது அவருடைய மக்கள் அவர் மீது அவரிருந்து ஆயுதங்களை பிடுங்கிக் கொள்கிறார்கள், கத்திகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். அப்படி தன்னுடைய மக்கள் வன்முறையை இந்த இடத்தில் கூட எடுக்கக்கூடாது என்று 3 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிற ஒரு செயல்பாட்டை அவர் செய்கிறார். 1938 காந்தி இவருடைய பகுதிகளுக்கு வருகிறார். காந்தியோடு சேர்ந்து பயணிக்கிறார். அப்படி பயணிக்கிற இவரோட பகுதியில பிற பகுதிகளுக்கு பயணிக்கிறார். அப்ப வருகிற பொழுது காந்தி சொல்கிறார், இஸ்லாம் மதமானது ஆயுதம் ஏந்திய காலங்கள் உண்டு, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாமினுடைய பிறப்பு ஆயுதம் என்று நடந்தது கிடையாது. இஸ்லாமினுடைய வளர்ச்சி, இஸ்லாமினுடைய அந்த பரவலாக்கம், இஸ்லாம் மதம் வளர்ந்தது ஆயுதத்தால் கிடையாது, வாளேந்தி வளர்ந்த மதம் அல்ல அது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதே போல காந்தி என்ன சொல்கிறார் என்றால், இஸ்லாமிய சகோதரத்துவம் என்பது ஒரு உலக சகோதரத்துவம் என்று சொல்கிறார். காந்தி அங்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கிற பொழுது சொல்கிறார், மர்தான் என்கிற இடத்திலே, இவர்களுடைய பகுதியிலே, பக்தங்கள் பகுதியிலே ஒரு 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 3 சீக்கியர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த சீக்கியர்களை கொன்ற குற்றவாளிகள் நாம் உடனே கண்டுபிடிக்க வேண்டும். உங்க இடங்களில் இருக்கிற சிறுபான்மையினருக்கு ஆதரவையும் அன்பையும் நீங்கள் தருவது மிக கட்டாயமானது, அவசியமானது என்று சொல்கிறார்.
அந்த ஆட்சியில் அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு இருக்கிறார்கள். நாம் அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டக்கூடாது, நாம் தைரிய அச்சமின்மையோடு வாழ வேண்டும் என்று கானபுல் கஃபார் கான் வலியுறுத்தி கொண்டிருந்த காலம் அது. 1940 முதல் 43 வரை கவர்னர் ஆட்சி அவர்களுடைய பகுதியில், பக்தனுடைய பகுதியில் அமல்படுத்தப்படுகிறது. அதற்கு ஆட்சி அதிகாரம் போனது என்று ஒரு மகிழ்ச்சி அடைகிறார். அதிகாரம் என்பது நம்மை போதைக்கு ஆளாக்குகிறது, ஊழல் மயப்படுத்துகிறது என்கிற பார்வை கானபுல் கஃபார் கானுக்கு வந்திருந்தது. 1940 உலகப் போரிலே உங்களுக்கு ஒத்துழைக்கிறோம், நீங்கள் ஆனால் எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று காங்கிரஸ் தீர்மானம் போட்ட பொழுது காந்தியும் கானபுல் கஃபாரும் முரண்படுகிறார்கள். அப்பொழுது கானபுல் கஃபார் கான் தன்னுடைய பதவியை விட்டு விலகுகிறார். அவர் எல்லா காங்கிரஸ் கட்சியும் எடுக்கிற முடிவோடு ஒத்து போகாமல் பதவி விட்டு விலகுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிறர் உயிரை எடுப்பது குதா கித்மத் கர்ஸுடைய வழக்கம் கிடையாது. நாங்கள் இறைவனின் சேவகர்கள், உயிரை எடுப்பது என்பதே எங்களுடைய வழக்கம் கிடையாது. ஒரு உயிரை எடுக்கிற இந்த செயலிலே நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று மறுத்து விலகிக் கொள்கிறார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் அவர்கள் ஓரளவுக்கு கலந்து கொள்கிறார்கள், ஆனால் ஒரு பெரிய அளவுக்கு கலந்து கொள்ளவில்லை. இதற்கு ஒரு 4-5 காரணங்கள் இருப்பதாக ராஜ்மோகன் காந்தி சொல்கிறார். முதல் காரணம், இந்த காலத்திலே முஸ்லிம் லீக் ஆனது வெளியே சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருந்தது. காங்கிரஸ் அரசாங்கம் மொத்தமாக கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருந்தது. கானபுல் கஃபார் கான் வெளியே வர விட முடியாமல் வேற ஒரு பகுதியில் இருந்தார். அப்படி இருந்ததால் பிரச்சாரங்களை நிகழ்த்த முடியவில்லை. ஒன்று. இன்னொன்று, வெள்ளையனை வெளியே இயக்கம் ஒரு இந்து இயக்கம் என்று பரவலாக சொல்லப்பட்டது. இன்னொன்று, பல்வேறு பக்துன்கள் கைது செய்யப்பட்டார்கள். மூன்றாவது, கானபுல் கஃபார் கானுடைய குடும்பத்தை சேர்ந்த மரியம் என்கிற பெண் ஜஷ்வந்த் சிங்கை திருமணம் செய்தார். ஜஷ்வந்த் சிங் யார் என்றால், அவர் வான்படையில் இருந்தவர். அவருடைய குடும்பம் ஒரு சீக்கிய மரபை கொண்ட குடும்பம். அவர் கிறிஸ்துவராக மதம் மாறியவர். அவரை மரியம் என்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண் திருமணம் செய்து கொள்கிறார். அதே போல கனி என்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆணானவர் ரோஷன் என்கிற பார்சி சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். இப்படி நம்முடைய பக்துன் தூய்மையை பின்பற்ற முடியாத இந்த குடும்பம் எப்படி இஸ்லாமியர்களுக்கு நேர்மையாக இருக்கும் என்று தனிப்பட்ட தாக்குதல்கள் தொடுக்கப்படுகின்றன. ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி இவர்களில் 6000 பக்துன்கள் சிறைக்கு போகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் சிறைக்கு போனவர்கள் எண்ணிக்கை 60,000. அதில் 6000 பேர் இவர்கள் என்றால், இவர்கள் அந்த கம்மின்னு சொல்றதை இவ்வளவு பேர் போராடி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி போராடி இருப்பாங்க நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம். ஆனா அதே சமயத்தில் கூட இவர்கள் வன்முறையில் ஈடுபடவில்லை. அவர்கள் டெலிபோன் தொடர்புகளை துண்டிக்கவில்லை, அவர்கள் ரயில்வே ரங்களை துண்டிக்கவில்லை. அமைதி வழியில் தான் அவர்கள் போராட்டங்கள் நிகழ்த்தினார்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவரை நாம் பார்த்ததெல்லாம் கானபுல் கஃபார் கானுடைய இந்த போராட்ட மரபிலே எப்படியெல்லாம் போராட்டங்கள் நடந்தன, ஒரு பாதல் எனப்படுகின்ற ஒரு பழிவாங்குகிற உணர்ச்சி இருந்த ஒரு இடத்தில் இருந்து அண்ணாந்து பத்தான் ஆயுதம் ஏந்தாத ஒரு பக்தூனாக அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை பார்த்தோம். இனிமேல் நாம் பார்க்க போவது ஒரு வகையில் ஒரு சோக வரலாறு. எப்படி கானபுல் கஃபார் கானுக்கு துரோகத்தை நிகழ்த்துகிற ஒரு செயலை நம்மளுடைய இந்திய காங்கிரசும் முஸ்லிம் லீகும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் செய்தது என்கிற ஒரு 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 அவலமும் துயரமும் மிகுந்த ஒரு வரலாற்றை பார்க்க போகிறது. பிரிவினை வரப்போகிறது என்பதற்கு முந்தைய காலத்திலே வேவல் சிம்லாவிலே ஒரு மாநாடு கூட்டுகிறார். அந்த மாநாட்டை கூட்டிய பொழுது காங்கிரஸ் ஆனது இந்து கட்சி என்று சொல்லப்படுகிறது. அதனால் இஸ்லாமிய பிரதிநிதிகளை அவர் நியமிக்க கூடாது என்று ஜின்னா குரல் எழுப்புகிறார். அப்படி ஜின்னா குரல் எழுப்பிய பொழுது கானபுல் கஃபார் கான் வேவலை பார்த்து கேட்கிறார், நான் ஹிந்துவா இஸ்லாமியனா என்று எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஹரிதேவ் சர்மா என்கிறவரிடம் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஹரிதேவ் சர்மா அவரிடம் கேட்கிறார், ஒரு வாய்மொழி வரலாற்றிலே உரையாடல் எடுக்கிற போது கேட்கிறார், எல்லா பகுதிகளிலும் வன்முறை வந்த பொழுது உங்கள் பகுதியில் மட்டும் இந்த போராட்டங்கள் ஏன் வன்முறை வரவில்லை என்று கேட்ட பொழுது, நாங்கள் தைரியசாலிகள், நாங்கள் வீரர்கள், நாங்கள் வேறு வழி இல்லாமல் வன்முறையை கைவிடவில்லை. வன்முறையை எடுப்பதற்கான எல்லா காரணங்கள் இருந்தும் நாங்கள் அகிம்சையில் போராட வேண்டும். இந்த வன்முறைகளை எங்கள் குடும்பங்கள் சிதறுகின்றன, எங்கள் வாழ்க்கைகள் பிளவுபட்டு போகின்றன, வன்முறை வழியில்லை என்கிற தைரியத்தோடு தான் நாங்கள் உள்ளே வந்தோம். எங்களுக்கு நாங்கள் வீரம் மிகுந்தவர், கோழைகள் தான் வன்முறையை கையில் எடுப்பார்கள் என்று அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு 1946 தேர்தலிலே பிரச்சாரத்திலே பெரிய அளவில் கலந்து கொள்ள முடியாமல் ஒரு உள்ளே வர முடியாத சூழலில் 50 30 தொகுதியில் அவர்கள் வெல்கிறார். அதில் 19 தொகுதிகள் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், 11 தொகுதிகள் மைனாரிட்டிகள் சிறுபான்மை ஒதுக்கப்பட்ட தொகுதிகள், முஸ்லிம் லீக் 17 தொகுதிகளில் வென்றிருக்கிறார். அப்படி வென்றதற்கு பிறகு அந்த தேர்தலிலே அவர் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொண்டார்கள் என்றால், பக்துன் தேசியம் என்று சொல்லி தேர்தலை எதிர்கொண்டார்கள். சமூக பொருளாதார பிரச்சனைகளை சொல்லி தேர்தலை எதிர்கொண்டார்கள். இப்படி எதிர்கொண்டதற்கு பிறகு ஒரு வேவல் முதலில் யாரை பார்க்க, அந்த வேவல் இந்த காங்கிரசுக்கும் முஸ்லிம் லீக்கும் இடையே ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்று கருதி கொண்டு வரப்பட்ட வேவல் ஃபர்ஸ்ட் கானபுல் கஃபார் கானை தான் பார்க்கிறார். ஒரு பார்த்தவுடன், நாங்கள் ஒரு தனியான பக்தூனியர்கள், எங்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு இடம் வேண்டும், பிறரோடு நாங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களை தனியாக விட்டுவிடுங்க என்று சொல்றார். 1946 கேபினட் மிஷன் என்று வருகிறது. ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் என்கிற ஒரு 3 பேர் வருகிறார்கள். அந்த 1946 அவர்கள் என்ன செய்யணும், கேபினட் மிஷன்ல ஒரு கூட்டாட்சி தத்துவத்திலே 3 பிரிவுகளாக இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகள் இருக்கும். அது ஒரு வகையில் பாகிஸ்தானை அங்கீகரிக்கிற ஒன்றாகத்தான் இருக்கிறது.
அதில் நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸ் எனப்படுகின்ற வடமேற்கு எல்லை மாகாணமான கானபுல் கஃபாருடைய மாகாணத்தை பஞ்சாபோடு சேர்த்து வைப்போம் என்று சொல்கிறார்கள். இதில் பஞ்சாபில் அப்போது பஞ்சாபு பிரிக்கப்படாத பஞ்சாபில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை, பாகிஸ்தானிய கருத்தாக்கத்தை சொல்கிற இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை, அவர்களுக்கு நாங்கள் அடிமையாக போய்விடும் என்று சொல்கிறார்கள். அதை கடுமையாக அவர் எதிர்க்கிறார். அது ஒரு வகையில் ஒரு அடிமைத்தனம் என்று சொல்கிறார். ஆனால் 16 மே அல்லா நவாஸ் கான் என்கிற பக்துன்களுடைய ஒரு தலைவர் அவர் சொல்கிறார், நாங்கள் ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டவர்கள், பண்பாட்டை கொண்டவர்கள், மொழியை கொண்டவர்கள், கல்வி அறிவை கொண்டவர்கள், எங்களுடைய கலாச்சாரம் கலை எல்லாம் வேறு, எங்களுடைய பெயர் வேறு, இஸ்லாமியருடைய பேரும் எங்களுடைய பஞ்சாபியர்கள் பேரும் எங்கள் பேரும் ஒன்று கிடையாது, எங்களுடைய மதிப்பீடுகள் வேறு, எங்களுடைய அளவீடுகள் வேறு, எங்களுடைய விழுமியங்கள் வேறு, எங்களையும் உங்களையும் எப்படி ஒன்று சேர்ப்பீர்கள் என்று கேட்கிறார். ஆனால் இந்த கேபினட் மிஷனை பட்டேல், நேரு, ராஜேந்திர பிரசாத், ராஜாஜி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்கிற 5 பேரும் ஏற்றுக்கொள்கிறார். காந்திக்கும் கான் அப்துல் கஃபார் கானுக்கும் சொல்லாமல் அவர்களிடம் விஷயத்தை மறைத்துவிட்டு ஜூன் 22, 23 அவர்கள் இந்த 5 பேரும் ஒத்துக்கொண்டு இந்த கேபினட் மிஷன் காங்கிரஸால் ஏற்கப்பட்டது. காந்திக்கு இந்த பத்திரிகையை படித்துதான் தெரிந்து கொள்கிறார். நேரு இந்த கேபினட் மிஷன் பிளானை பொதுவெளியிலே இதை நாங்கள் விரும்புகிற மாதிரி மாற்றிக்கொள்வோம் என்று அறிவிக்கிறார். இதை அறிவித்ததற்கு பிறகு பல்வேறு முரண்பாடுகள், பல்வேறு சச்சரவுகள், இந்த மிஷனை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளாது என்று ஜின்னா நினைக்கிறார். காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதால் ஜின்னா அதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகள் வந்ததற்கு பிறகு இவரோடு சேர்ந்து இயங்க முடியாது என்கிற ஒரு சூழலுக்கு முடிவுக்கு தள்ளப்பட்டு ஏற்கனவே முடிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஜின்னா நேரடி செயல்பாட்டு தினம் என்று ஒன்றை அறிவிக்கிறார். அந்த நேரடி செயல்பாட்டு தினத்திலே ரத்த கலரி ஆகிறது. இந்துக்களின் மீது வன்முறைகள் தொடுக்கப்படுகின்றன. இந்த வன்முறைகள் தொடுக்கப்பட்டு பெரும் வன்முறைகள் நடக்கிறது. அதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் மீது வன்முறை தொடுக்கப்பட்டு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள். இப்படி கொல்லப்பட்ட நிலையிலே நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸுக்கு போவதற்கான அனுமதி கான் அப்துல் கஃபார் கானுக்கு மறுக்கப்படுகிறது. வஜிரிஸ்தான் என்கிற இடத்திலே குண்டுகள் போடப்பட்டு பழங்குடியினர் கொல்லப்படுகிறார்கள். அது நேரு தான் காரணம் என்று ஒரு அவதூறு கிளப்பப்படுகிறது. பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்திருந்தாலும் அதை செய்தது நேரு என்கிற ஒரு அவதூறு கிளப்பப்படுகிறது. அது கிளப்பப்பட்டதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் ரத்த ஆறு ஓடுகிறது. அப்படி ஓடுகிற பொழுது கான் அப்துல் கஃபார் கான் தன்னுடைய பகுதிகளுக்கு திரும்ப முடியாமல் பீகாரிலே காந்தியோடு பயணிக்கிறார். பீகாரிலே பயணித்து ரத்த ஆறு ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறது? இந்துக்கள் நம்முடைய எதிரிகள் என்பவர்கள் தவறானவர்கள், அவர்கள் அறிவில்லாதவர்கள், அது தவறான பார்வை என்று அவர் சொல்கிறார். அவரை நோக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவரா என்று ஒரு இடத்தில் கேட்கிறார்கள். அவர் கேட்கிற போது அவர் சொல்கிறார், நாங்கள் முஸ்லீம் லீகுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது என்று சொல்கிறார். அவருடைய அண்ணன் அந்த நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் பிராந்தியரிலே அண்ணன் என்ன செய்கிறார் என்றால் பல்வேறு அமைதி வழி குழுக்களை அமைத்து இந்துக்களும் சீக்கியர்களும் பாதுகாப்பு இருப்பதை உறுதி செய்கிறார். ஒரு பெண்ணை, பசந்தி என்கிற பெண்ணை இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றிய பொழுது அந்த பெண்ணை இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றக்கூடாது என்று அவரை மீண்டும் மீட்பதோடு அங்கே அவர்கள் சீக்கியர்களின் சொத்துக்களை தாக்கிய இஸ்லாமியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற செயலில் ஈடுபடுகிற அளவிற்கு அன்பு வழியை நாடிய ஒருவர்களாக, நியாயத்தை நாடிய ஒருவராக கான் சாஹிப் இருந்தார் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் மார்ச் 8 பட்டேலும் நேருவும் பஞ்சாபை பிரிக்க ஒத்துக்கொள்கிறார்கள். பஞ்சாபை பிரித்தால் அது பக்துன்களை பற்றி அவர்கள் பேசவே இல்லை. அதை காந்தியும் கானும் வெளியேதான் தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் பத்திரிகைகள் வழியாக தெரிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது கான் அப்துல் கஃபார் கான் அதற்கு பிறகு மிகவும் வருத்தம் கொள்கிறார். அவர் வருத்தம் கொண்டு, ஏனென்றால் தன்னுடைய NWFP இத்தனை காலம் காங்கிரஸோடு இருந்தது, இவர்களோடு இருந்தது, ஆனால் நம்மை ஒதுக்கி வைத்துவிட்டார்களே, நம்மை ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் லீகிடம் தந்து விட்டார்களே என்று கேட்கிறார். அவர் காந்தியிடம் ஒன்றை கேட்கிறார், எங்களை முஸ்லிமிடம் தருவது என்று முடிவு செய்து விட்டாலும் நீங்கள் பாகிஸ்தான், இந்தியா என்று பிரிந்து கொள்ளுங்கள், ஆனால் எங்களுக்கு ஒரு தனி நாட்டை கொடுத்து விடுங்கள், ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அதில் நாங்கள் பங்கெடுத்து தனி நாடு எங்களுக்கு உண்டாகல என்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். அதையெல்லாம் செய்ய முடியாது, அதற்கு வாய்ப்பில்லை என்று காங்கிரஸ் கடுமையாக மறுக்கிறது. நாங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட்டை போட்டோம்னு சொல்றாங்க. அப்பொழுதுதான் அவமானம் இறைவனே இது என்ன அநீதி என்று அவர் அரற்றுகிறார். எங்களை ஓநாய்களுக்கு உண்ண கொடுத்து விட்டீர்களே என்று கான் அப்துல் கஃபார் கான் அரற்றுகிறார். அதை அவர் இந்திரா காந்தியிடம் சொன்னார். ஆனால் என்ன கவனிக்கணும்னா, அஸ்ஸாமை பார்த்தீர்கள் என்றால் பிரித்து அஸ்ஸாமை முஸ்லிம்களிடம் கொடுக்கக்கூடாது, குரூப்பிங்ல அங்க போகக்கூடாது என்று கோபிநாத் பர்தோலே என்கிற காங்கிரஸ் இதில் போராடிய போது, ஆமாம் நீங்கள் போராடுவது சரி என்று இதே காங்கிரஸ் கை கொடுத்தது. குருதாஸ்பூர் என்கிற முக்கியமான பகுதி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் இந்தியாவும் இணைக்கிற பகுதி என்பதால் அந்த பகுதியை இந்தியாவிற்கு வந்தே சேர வேண்டும் என்று போராடி மவுண்ட் பேட்டன் போராடி பெறுகிற அளவிற்கு காங்கிரஸுக்கு தீரம் இருந்தது. ஆனால் எங்கேயோ தள்ளி நடுவில் ஃபுல்லா பாகிஸ்தான், அந்த பக்கம் தள்ளி NWFP இருக்கு என்கிற பொழுது அது நமக்கு தேவையில்லை, எக்கேடு கெட்டு போகட்டும் என்று கைகழுகிற ஒரு போக்கு தான் பட்டேலுக்கும் நேருவுக்கும் இருந்தது. காந்தியும் இந்த விஷயங்கள் பெரிதாக கலந்து கொள்ள முடியாமல் போனதால் கான் அப்துல் கஃபார் கான் உடைந்து போனார். என்னோடு பாத்ஷா மட்டும்தான் இருக்கிறார், வேறு யாரும் என்னோடு இல்லை என்று காந்தி வருத்தப்படுகிற அளவுக்கு இருந்தது. அந்த நிலையில்தான் ஜின்னாவோடு சேர்ந்து பக்தர்களுக்கு என்று சுயாட்சி கிடைக்கும் என்று கான் அப்துல் கஃபார் கான் கவலைப்படுகிறார். அதை கேட்கிறார். நாங்கள் சுயாட்சி கேட்கிறோம், அது எப்படி இஸ்லாமிக்கு எதிராக இருக்க முடியும்?
நாங்கள் பக்துன் மரபை காப்பாற்ற இணைக்கிறோம். நீங்கள் எல்லாம் எங்களுடைய உரிமையை கேட்பதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் ஜின்னாவிடம் 3 விஷயங்களை கேட்கிறார். எங்களை கண்ணியத்தோடு நடத்துங்கள். ஒருவேளை நாங்கள் நாளை விரும்பாவிட்டால் இந்த ஆட்சி இந்த நாட்டை விட்டு விலகுவதற்கு உரிமை தாருங்கள். எங்களுடைய அதிகாரத்தை பத்தாண்டுகளாக நாங்களே முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அந்த உரிமைகளை அவர் மறுக்கிறார். அந்த உரிமைகள் உங்களுக்கு கிடையாது என்று அவர் சொல்கிற அநியாயம் தான் நடக்கிறது. அப்படி நடந்த பொழுது கான் அப்துல் கஃபார் கான் என்ன செய்கிறார் என்றால், அதற்கு எதிராக அந்த அவையிலேயே பேசுகிறார். அந்த அவையில் பேசுகிற போது கான் அப்துல் கஃபார் கான் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு சிந்தி பகுதியை சிந்தூர் என்று அழைக்கிறீர்கள், ஒரு பஞ்சாபில் இருக்கிற பகுதியை பஞ்சாப் என்று அழைக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் வாழ்க்கிற பகுதியை பக்துனிஸ்தான் என்று அழைப்பதற்கு எங்களுக்கு உறுதி கிடையாதா? எங்களுடைய சுயாட்சியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள உரிமை கிடையாதா என்றெல்லாம் ஒரு குரல் கொடுக்கிறார். ஆனால் ஒரு குரலை அவர்கள் செவிமடுக்க மறுக்கிறார்கள். ஆங்கிலேயர் காலத்திலே 12 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். பாகிஸ்தானுடைய பல்வேறு ஆட்சி காலத்திலே 15 ஆண்டுகள் சுயாட்சி விடுதலை கேட்டதற்காக ஒரு சிறையில் தள்ளப்பட்டார் என்கிற ஒரு அவலமான குறிப்பை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய சொந்த அண்ணனே இவரை கைவிடுத்து விட்டு பாகிஸ்தானுடைய வழிகாட்டுதலே ஆட்சியில் பங்கெடுக்கிறார். அப்படி பங்கெடுத்த பொழுது, உம்மோடு நான் சேர்ந்து இயங்க மாட்டேன், நாம் எப்படி கையை கூட எடுத்து வணக்க வைத்துவிட்டு அவரை கட்டி அரவணைத்துக் கொள்ளாமல் அவரை விட்டு அவர் விலகி நிற்கிறார். அவரை தொடர்ந்து அவமானங்களும் துரோகங்களும் சூழ்கின்றன. அப்படிப்பட்ட அவர் நோய்வாய்ப்பட்டு பல்வேறு துயரங்களை சந்திக்கிறார். அப்படி சந்தித்த நிலை ஒரு அண்ணனே ஒரு பஞ்சாபியரால் கொல்லப்படுகிறார். இப்படி கொல்லப்பட்ட பொழுது கூட இருதரப்பும் அடித்துக் கொள்ளக்கூடாது. பஞ்சாபியர்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. நல்லிணக்கமும் அமைதியும் நம்முடைய இணைந்து இயங்க வேண்டும். நம்முடைய மக்களின் கல்வி, சுதந்திரம், பண்பாடு, அவர்களின் உயர்வுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்று கான் அப்துல் கஃபார் கான் குரல் கொடுக்கிறார். அவர் 1969 காந்தியடிகளுடைய 100ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதற்கு இந்தியாவுக்கு வருகிறார். அவர் வருகிற பொழுது, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஏன் இப்படி நடத்தப்படுகிறார்கள், இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நிலைமை மோசமாக இருக்கிறது, அகமதாபாத்தில் அவர் பேசுகிற பொழுது அவர்கள் தீண்டப்படாதவர்களை போல நடத்துகிறார்கள், அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்தியாவையா கனவு கொண்டும்? இது காந்தியினுடைய இந்தியா கிடையாது. அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு சமமாக நடத்துகிற ஒரு செயல்பாட்டில் நீங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிற ஒருவராக, இந்தியா பிற நாடுகளிடம் கையேந்தாமல் தன்னுடைய தற்சார்பு கொண்ட ஒரு நாடாக திகழ வேண்டும் என்கிற கனவு அதற்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறவர்கள் கான் அப்துல் கஃபார் கான் இருந்தார். அவருக்கு இந்திய அரசாங்கம் பாரத ரத்னா கொடுத்தது. அவரை தொடர்ந்து இந்தியா நினைவு கொண்டது. அவர் கேட்டார், புத்தனின் பூமியான இந்த பூமியிலே அகிம்சைக்கு இடமில்லாமல் போய்விட்டது. புத்தனின் பூமியை, காந்தியின் பூமியான இந்த பூமியிலே வரி வருமானம் சாராயத்தை விற்பதால் வருகிறது என்றெல்லாம் அவர் கேள்விகள் எழுப்பினார். இந்த மக்களுக்கான விடுதலை, கடைக்கோடி மனிதனின் கவலை பற்றி அவருடைய எண்ணம் எப்பொழுதும் இருந்தது. அவர் இறந்த பொழுதுதான் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஆப்கன் பக்கமும் பாகிஸ்தான் பக்கமும் போர் நிறுத்தப்பட்டது. ஒரு நாளைக்கு எல்லைகள் மறக்கப்பட்டன. அவரை நினைவு கூறும் விதமாக அம்மக்கள் இருதரப்பில் இருந்தும் விசா இல்லாமல், எந்த அனுமதி இல்லாமல், மனமாச்சரங்களை ஒரு நாளுக்காவது மறந்து இணைந்து அவருக்காக கண்ணீர் வெடித்து படித்து பிரியாவிடை கொடுத்தார்கள். இதுதான் கான் அப்துல் கஃபார் கானுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பார்க்கிற பொழுது நமக்கு சில புள்ளிகள் தெரிகிறது. ஒரு மதத்திற்கு ஒரு நவீன முகம் தருகிறார். தன் பண்பாட்டை, நவீனத்துவத்தை நோக்கி அவர் நகர்த்துகிறார். அதை மரபான சொல்லாடலில் அவர் செய்கிறார். பாதல் என்பதற்கு மன்னிப்பு என்கிற ஆதாம் வதாதூத் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அவர் தன்னுடைய மரபோடு இணைத்ததை செயல்படுத்துகிறார். தன்னுடைய பெண்களுக்கு சம உரிமை என்பதை அவர் இந்த மரபுக்குள் சாதிக்கிறார். அவர் அகிம்சை வழியில் போராடுகிற பொழுது நாம் எல்லாம் வீரர்கள், நாம் கோழைகள் இல்லை என்று சொல்லி ஒரு பெரும் கிளர்ச்சியை முன்னெடுக்கிறார். அதுபோக அவருடைய இயக்கம் செஞ்சட்டை இயக்கம் ஒரு வன்முறையை நாடாமல், அதே சமயத்திலே அது ஒரு புரட்சிகரமான இயக்கமாக, மக்களுடைய வாழ்க்கையை மாற்றமில்லை ஒரு இயக்கமாக இருந்தது. அவர் உருதியோ அரபியோ பாரசீகத்தையோ நாடாமல் தன்னுடைய தாய்மொழியில் தன் மக்கள் படிக்க வேண்டும், தன்னுடைய தாய்மொழியில் தன் மதம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து கொண்டவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய பண்பாட்டையும் சுய விமர்சனம் செய்கிற ஒருவராக அவர் இருந்திருக்கிறார். இவை அனைத்துக்கும் மேலாக பிற அடையாளங்களோடு இருப்பவர்களை மதிக்க முடியும், பிற அடையாளங்களோடு இருப்பவர்களை மதம் மாற்றாமல், பிற அடையாளங்களின் மீது தன் அடையாளங்களை திரிக்காமல் அவர்களோடு நல்லிணக்கத்தோடு வாழ்கிற அதே சமயத்தில் தன்னுடைய அடையாளத்தையும் தற்காத்துக் கொள்ள முடியும் என்கிற அடையாள அரசியலுடைய அற்புதமான ஒரு ரெயின் ஃபாரஸ்ட், ஒரு மழைக்காடாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. கான் அப்துல் கஃபார் கானுடைய வாழ்க்கை நமக்கு உறுதியாக முற்றாக சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவர் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டாலும் அவர் காந்தியை சில இடங்களில் கடந்திருக்கிறார். அவர் முழுக்க முழுக்க காந்தியத்தால் மட்டும் ஈர்க்கப்பட்டவர் கிடையாது. அவருக்கென்று ஒரு சுதந்திர சிந்தனை இருந்தது, அவருக்கென்று ஒரு சுதந்திர பார்வை இருந்தது, ஒரு சுதந்திர வழி இருந்தது. அவரை கைவிட்டு அவரை முஸ்லிம் லீகில் ஒப்பு கொடுத்து அவருடைய மக்களுக்கு இன்னமும் ஒரு சுயாட்சி என்பது சாத்தியப்படாமல் இருக்கிறது என்கிற அவலம் இருந்தாலும் கான் அப்துல் கஃபார் கான் மானுடத்திற்கானவர், ஒட்டுமொத்த மக்களுக்குமானவர். அவரை நினைவு கூறுவது இந்த விடுதலை திருநாளிலே எல்லைகளை கடந்து விடுதலை சிந்தித்தவர்களை, எல்லைகளை கடந்து மனிதர்களின் வெற்றிகளுக்காக பாடுபட்டவர்களை, மனிதர்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர்களை, மானுட நேயத்தை நம்பியவர்களை, பெண்ணுரிமையை நம்பியவர்களை நினைவு கூறுகிற ஒன்றாகும்.
கானபுல் கஃபார் கானின் வாழ்க்கை அறிவென்கிற அன்பென்கிற ஆயுதம் ஏந்தி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் நாடிய ஒரு மகத்தான வாழ்க்கை. அவரை நெக்குருக நாம் நினைவு கூற வேண்டும். கவலைகளும் முரண்பாடுகளும் வேற்றுமைகளும் இருக்கிற எல்லா காலத்திலும் ஏற்பிற்கும் அன்பிற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் மானுடத்திற்கும் ஒரு பெரிய தேவை இருக்கிறது என்பதற்கான ஒரு மகத்தான வாழ்க்கை. வெறுப்பு சூழ்ந்த காலத்தில் எல்லாம் வெறுப்பை மறுத்து மத வேற்றுமையும் வன்முறையும் தலைவிரித்தாடிய காலத்திலே அதிகார இடங்களில் தங்களை நிறுத்திக் கொள்ளாமல் களத்திலே இறங்கி மத வெறிக்கு எதிராகவும் மதவாதத்துக்கு எதிராகவும் போரிட்ட, அதுவும் தன்னுடைய பகுதி கிடையாது, பீகாரிலும் டெல்லியிலும் போரிடுகிற ஒரு வாழ்க்கை கானபுல் கஃபார் கானுகிறது. தன்னுடைய பகுதியில் இந்த வாழ்க்கை அவருடைய அண்ணனுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாம் அடையாளங்களால் வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் மனித மாண்பையும் மனித துயரத்தை துடைப்பதையும் தன்னுடைய அடிப்படையான விழுங்கியமாக கருதியது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு ஆளுமை கானபுல் கஃபார் கான். பாட்ஷா கானை அன்போடு நினைவு கூறுவோம். அவர் எண்ணத்தாலும் செயலாலும் உயர்ந்தவர். இந்த வாய்ப்பை வழங்கிய துல்கல் உலகத்திற்கு, துல்கல் அமைப்பிற்கு நன்றி. நன்றி அண்ணா, அது ஒரு அற்புதமான உரை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. சுந்தர தினங்களால பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ், உங்க இன்ட்ராக்ஷன்ஸ் தான் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் கேக்குதா நான் பேசுறது? ஆடிபிளா இருக்கா? ஓகே. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சது என்னன்னா வந்து அந்த முஸ்லிம்ஸ்ல இருக்கிற அந்த அஹிம்சாவோட இதை வந்து ஒருத்தருக்கு வெளில காமிச்சு வந்திருக்காரு. ஏன் காந்திக்கு அவ்வளோ அஹிம்சா பத்தி பேசினது, இவரை பத்தி ஏன் வந்து எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாக் மூலமா தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஏன் தெரியல, இல்ல தெரிய விடாம பண்ணிட்டாங்களா? நீங்க இப்ப சொன்னது வந்து எனக்கு ரொம்ப புதுசா வியப்பா இருக்கு. வியப்பு இந்த சென்ஸ், இவ்வளவு நாள் இது நான் தெரிஞ்சுக்காம இருந்துட்டேனேன்ற ஒரு வருத்தமும் இருக்கு. அது எதனால அந்த மாதிரி ஆச்சுன்னு கேக்குறேன். அது வந்து ஒரு வகையில இந்த பார்ட்டிஷன் ஒரு காரணம் சொல்றாங்க. பிரிவினை வந்து ஒரு ஜின்னா வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு தனி தேசம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை முஸ்லிம்களை பிரிச்சுட்டு போனாரு. ஆனா அதை தாண்டி பல கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருந்தாங்க. அப்ப இஸ்லாமியர்கள் என்பவர்கள் தேச துரோகிகள், இஸ்லாமியர்கள் வந்து துரோகம் செய்தவர்கள் அப்படின்னு பார்க்கிற ஒரு பார்வை இங்க ஒரு பொது வழக்காயிடுச்சு. அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கானபுல் கஃபார் கான் பாகிஸ்தான்ல போய் மாட்டிட்டார். அவருடைய பகுதி பாகிஸ்தானில் மாட்டினா ஒரு பாகிஸ்தானியர் அப்படிங்கிற ஒரு ஒபாமை இங்க பல பேருக்கு இருந்திருக்கலாம். ஒன்று, அவர் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்று அவருடைய எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் அவருடைய கருத்துக்கள் சிந்தனைகள் ஆங்கிலத்துக்கு வரல. இது ஒரு காரணம். நான்காவது காரணம், நமக்கு எல்லாருக்குமே ஒரு மறதி இருக்கு. சிலரை மட்டும் திருப்பி போக்கஸ் பண்ணி திருப்பி பேசி மறக்கிற. ஏன்னா அவர் வந்து அவருக்கு துரோகம் பண்ணிட்டோம், காங்கிரஸ் கைவிட்டுருச்சுங்கிறத சொன்னா அது ஒரு பொது வரலாறுக்கு எதிரானதா இருக்குல்ல. அப்படி ஒன்றும் இருக்குல்ல. அவர் தனக்கு இவ்வளவு நம்பிக்கையோட இவங்க கூட சேர்ந்து ஏங்க கடைசியும் கூட இந்த ஒருத்தரை பசங்க தூக்கி தூர போட்டாங்க, கைவிட்டாங்க. ஏன்னா இங்க ஆட்சி கிடைச்சா போதும், டக்குனு டீல் வந்தா போதும், ரொம்ப நாளைக்கு மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கவலை பயம் இவங்களுக்கு இருந்தது. ஆனால் அதுல இவர் கைவிட்டுட்டாங்க. அப்ப அது எப்படி நீங்க பேசுவீங்க? நாங்க உங்களை கைவிட்டுட்டோம். இந்திரா காந்தி வந்து அதை அவர் நேரில் பார்க்கும்போதே ஒத்துக்கிறாங்க. அவர் நம்ம கைவிட்டுட்டோம், உங்களை துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இந்திரா காந்தியுமே சொல்றாங்க. ஆனால் அதை நம்ம எப்படி ஒரு அதிகாரப்பூர்வ வரலாறு நம்ம பேசும் ஒரு உறுத்தல் இருக்கு இல்லையா? அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பாத்தீங்க என்றால் இஸ்லாமோபோபிக், அந்த 2001 இந்த இரட்டை கோபுரங்கள் தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்னாவே வன்முறை பண்றவங்க, இஸ்லாமியர்னாவே ஆயுதம் ஏந்துறவங்க, அவங்க எல்லாம் காட்டுகிறாங்க, இல்ல அவங்க எல்லாமே தீவிரவாதிகள் அப்படிங்கிற ஒரு பொது புத்தி நிறைய பேருக்கு இருக்கு. இந்த பொது புத்தி வந்து ரொம்ப நம்ம நிறைய சமயங்கள்ல இந்த காம்ப்ளெக்சிட்டிக்கும் இதுல எத்தனை பேர் வந்து அமைதி வழியில போராடி இருக்காங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லிணக்கத்துக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க பேச விடாமல் இருக்கு. அது எக்ஸப்ஷன் சொல்ற ஒரு புத்தி நிறைய பேருக்கு இருக்கு. சம்சுல் இஸ்லாமுடைய இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் வந்து விடுதலைக்காக போராடினாங்கன்னு ஒரு முக்கியமான ஒரு புக் இருக்கு. இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பேசுறதே கிடையாது. அந்த ஏன்னா அவங்க நாமே இப்படி இவங்க எல்லாமே போராட்டத்தை கலந்துக்காதுன்னா அவங்க கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இருமையை தப்பா கட்டமைக்கிற ஒரு பார்வை இருக்கு. நாம தான் வரலாற்றை தேடி நிறைய படிக்கணும். தேங்க்யூ சார். நன்றிங்கண்ணா. கிட்டத்தட்ட நிகழ்வோட இறுதிக்கு வந்துட்டோம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க அட்மிட் பண்ணிட்டு கேட்கலாம், இல்லைன்னா நிகழ்வை முடிச்சுக்கலாம். யாரும் கேட்கலாம், இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க.
ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பெங்களூர் ரியாட் எக்ஸாம்பிளா வச்சு கேட்குறேன் நான். ஸோ இந்த புத்தகம்னால எப்படி காந்தி அஹிம்சா நேஷன் வந்து காந்தியோட ஃபாதர் ஆஃப் நேஷன் அஹிம்சா ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு இந்த புக்கு இவரை பத்தி நிறைய பேசினா ஒருவேளை அதே மாற்றங்கள் அங்க கொண்டு வர முடியுமா? இங்கேயும் தவறாக தான் இருக்கு, பட் சொல்றேன் அந்த அவங்களுக்கு எப்படி இருக்கு, முஸ்லிம்ஸ் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு மாதிரி கேட்கிறேன் நான். ஏன்னா அந்த சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை அது, அதனால திருப்பி நாம வந்து இது திருப்பி வந்து ஒரு முன்னுரிமை தான் வருதுன்னு சொல்றேன். ஒரு இடத்துல வன்முறை வந்து ஹேப்பனிங். ஐ திங்க் பெரும்பான்மையினர் வந்து முதல்ல வந்து மற்றவங்க கிளாஸ் எடுக்கிற ஒரு மனப்பான்மை விடணும்னு நான் நினைக்கிறேன். அவன் மெஜாரிட்டியா இருக்கும் பொழுது நாம வந்து அகைன் அந்த விஷயத்துல வந்து அதை செய்தவர்களுக்கு தவறில்லை, இல்லை அவங்க வன்முறை கைது சரின்னு நான் சொல்றேன். அதே சமயத்துல வந்து இப்ப ஒரு இந்து யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு தவறு செய்தாலோ ஒரு வன்முறையில் ஈடுபட்டாலோ அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் செய்யதான் நம்ம கருதுறது கிடையாது. எத்தனையோ சாதி வன்முறைகளை இந்துக்கள் கட்டவிழ்க்கிறாங்க, ஒட்டுமொத்த இந்துக்களும் அதை செய்யதான் நம்ம கருதுறது கிடையாது, ரைட்? ஆனா ஒரு இஸ்லாமியர் யாராவது சொல்லுச்சுன்னா ஒட்டுமொத்த மதமும் அப்படித்தான், அவர்களுக்கு நம்ம கிளாஸ் எடுத்து திருத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான சமயங்கள்ல காஷ்மீர் விஷயத்துல பெரும்பாலும் வெளியே இருந்து வருகிற பாகிஸ்தானில் தான் வன்முறை கட்டவிழ்க்கிறாங்க. இந்தியாவுடைய பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அமைதி வழியிலும் அன்பின் வழியிலும் தான் இருக்காங்க, அவங்க வன்முறை கை கொள்கிறவங்க கிடையாது, சரிங்களா? ஆனா நம்முடைய பொது புத்தியில ஒரு குறிப்பிட்ட வன்முறையில் இஸ்லாமியர்கள் சில பேர் ஈடுபட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் நம்ம கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஐ நாட் சேயிங் தட் அப்ப வந்து அந்த மதத்துடைய இன்டெகிரல் பார்ட்டே வயலன்ஸ் நம்ம நினைக்கிறோம். அது வந்து ஒரு தவறான பார்வைன்னு நான் சொல்றேன். அது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் ஒரு மெஜாரிட்டேரியன் மைண்ட் செட். நாம அந்த மதத்தினுடைய அன்பு வழியோ அல்லது மதத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாருமே அவங்களுடைய பார்வைக்கு ஒரு நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா இவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீர்கள் என்றால் வன்முறை எல்லாம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த மாதிரி காணத்து தப்பார்களை காமிச்சு நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மிஸ்கிரன்ஸ் அப்படின்னா அவர்கள் வந்து சட்டத்தின்படி ஆக்ஷன் எடுக்க வேண்டும். அவர்கள் செய்வதை அந்த செயல்கள் வந்து நீங்க பிற்போக்கா இருக்கீங்கன்னா பிற்போக்கா இல்லாமல் இருக்குன்னு சொல்றாங்க. சமூகத்தில் உரையாடல் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த சமூகம் அப்படிங்கிற ஒரு அடி ஆழ எண்ணத்தில் இருந்துதான் இவங்களெல்லாம் காமிச்சா திருந்திடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியே வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் புரியுது, உங்களோட ஐடியா புரியுது எனக்கு. ஹலோ சார். ஓகே ஓகே, we are like 8:30 ஆயிடுச்சு. you can conclude. ஆமா, கிட்டத்தட்ட எதுக்கு வந்து ஏதாவது கேள்வி இருந்தா ஷார்ட்டா முடிச்சிருங்க, ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சிருவோம். ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி சார். குட் ஈவினிங் சார், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. சார், காஃபர் கான் அவர் வந்து அந்த பாகிஸ்தானோட இணைந்ததுக்கு அப்புறம் அந்த பஷ்டூனிஸ்தானுங்கிற ஐடியாவை முழுமையா கைவிட்டாரா? ஏன்னா அவர் கடைசி காலங்கள் பாகிஸ்தான்ல இருந்தப்போ அவர் எப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு அங்க இருந்ததா, இல்ல ஜெயில் இல்ல பஷ்டூனிஸ்தான் அந்த ஐடியாவை ஃபார்வர்ட் பண்ற மாதிரி முயற்சி பண்ணியிருந்தாரா? இல்ல, அவர் வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னொன்னு இந்த ஆப்கன் சோவியத் வாருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனை அவர் தொடர்ந்து பக்துனிஸ்தான் ஒரு இறுதி வரைக்கும் இருக்கு. பக்தர்கள் சுதந்திரமா இருக்கணும், பக்தர்கள் தொடர்ந்து தனித்துவமா இயங்கணும், அவர்கள் வந்து அவர்களுடைய அடையாளம் அவர்களுடைய சுயாட்சி, சில சமயம் அது ஒரு தனி நாடு மாதிரி கூட அவர் சொல்றாரு. அது எப்படி அவரு இதே பிரச்சனை வந்து ஷேக் அப்துல்லா கிட்டே இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மணல் மாளிகைகளை இடித்து தள்ளிவிட்டு எங்களுடைய ஆட்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம்னு பாகிஸ்தான் அரசாங்கத்தை பத்தி சொல்றாரு. ஒரு தனி நாட்டுக்கு ஆசைப்பட்டாரா, இது செமி அட்டானமி ஸ்டேட்ங்கிறது நீங்க பொதுவாக ஒத்துக்கிறாங்க. சமயங்கள் ஒரு நாடு அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்துக்குள்ள கூட வருது, ஒரு சப்நேஷன் சொல்லலாம். அது ஒரு இறுதி வரை கைவிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இறுதி வரைக்கும் பாகிஸ்தான் பெரும்பான்மையர் ஏத்துட்டாருன்னு சொல்ல முடியும். அவர் ஏத்துக்கல, அவர் தனிநாட்டுக்காக இறுதி ஒரு சுயாட்சிக்கு ஒரு பகுதியாக பசுங்கள் திகழ வேண்டும் என்கிற கனவு அவர் இறுதி வரை இருந்ததுன்றதுதான் உண்மை. ஆனா அவர் நோய்வாய்ப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டு அவர் நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புற இடத்துல நிறைய டைம் பண்றாங்க. சோ அவரால் வந்து அந்த ஒரு காலத்துக்கு ஒரு தோய்ந்து போன ஒரு ஆளுமையாகத்தான் அவர் மாறுகிறாருங்கிற வருத்தமான செய்தி பதிவு செய்யணும். ஓகே சார், தேங்க்ஸ். நன்றி. நிகழ்வு இதோட முடிச்சுக்கலாம், கிட்டத்தட்ட இதுக்கு வந்துட்டோம். நன்றி. நான் சுந்தர தினவிழால ஒரு அற்புதமான உரை, ஒரு அற்புதமான புதுவிதமான வியூஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. வியூவர்ஸ் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் அடுத்த புத்தக உரையாடல சந்திப்போம். நன்றி.